ஹாய் ஹலோ டேஸீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவு இன்னைக்கான எபிசோட் 49. லாஸ்ட்டாக இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு இப்படி டேர் வந்துட்டு வின் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு சௌமிக்கிட்டேருந்து பிக்ஸ் வாங்கியிருந்திருப்பார். அட் த சேம் டைம் சரி இந்த பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு லீவ் வந்து கொடுத்துருந்துருப்பாரு. சரி இருந்தாலும் நம்ம வந்துட்டு அந்த ஆள் வெறுப்பேற்றினா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சௌமி பிள்ளை வந்துட்டு உங்களை வந்துட்டு வர சொல்லிட்டு வண்டியில் போயிருந்திருக்கோம். அவர் அப்படியே பார்த்துருப்பாரு. ஸோ அதோட முடிச்சிருந்தேன். அண்ட் ஒன் மோர் திங், வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நைட்டு நீங்கள் டேட் சொல்கிறேன், May 29 February 2:57 விடியா காலையில். எனக்கு அப்படியே தூக்கம் ஒரு மாதிரி வருது. ஆனால் இதை நான் இப்போ விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் நான் ரெக்கார்டு பண்ணவே மாட்டேன். 29, 30, 31 3 நாள் எங்கள் ஊரில் திருவிழா. அதுவும் சுற்று ஸ்பீக்கர் வச்சுருக்கானுங்க. எனக்கு அப்படியே தலை வலிக்குது, ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு சரி ஒன்றா உட்காந்து ஒட்டுக்கா ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு மேலேருந்து பார்க்குறாரு. சரியான திமிர் பிடிச்ச கழுதை அப்படின்ற மாதிரி அப்படி பார்த்துட்ருக்காரு. இந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே வெறுப்பு ஏற்றிட்டு அவர் அது வாட்டுக்கு வந்துட்டு வண்டியில் போகுது. சரி அப்படின்ட்டு நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு ரேண்டமாக போகிற வழியில் வண்டியில் பேசிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நின்றுட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு வாங்கிட்டுருக்கீங்க. அவங்க ஃப்ரைட் ரைஸ் போட்டுட்ருக்காங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவளும் வந்து அதை நின்றுட்டு பேன்னு 2 பேரும் அந்த ஃப்ரைட் ரைஸ் போடுறத கூட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கொஞ்சம் கூட்டமாக இருக்குன்றனால ஓரமாக நிற்போம் அப்படின்ட்டு நீங்களும் அவளும் வந்துட்டு ஓரமாக நிற்கும்போது பார்த்தா தூரத்தில் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க காரில் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு போகிற மாதிரி, அதாவது அந்த கார் தூரத்தில் நிற்கிது, இவங்க போகிற மாதிரி. அப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தா அவங்க அந்த ஒய்ஃப் வந்துட்டு கையில் நிறைய லக்கேஜஸ் வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் ஹஸ்பண்டோட கையில் லக்கேஜ் இருக்கா. இருந்தாலும் வந்துட்டு இந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃப் சைடோட காரை திறந்துட்டு அப்படியே அவர் அந்த சைட் போகிற மாதிரி, இவங்க வந்துட்டு அந்த லக்கேஜெல்லாம் உள்ளே வச்சுட்டு இவங்க உட்கார போகிற மாதிரி உட்காந்துருப்பாங்களா. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே நேத்தோட ஞாபகம் வந்துருக்குமா. நீங்கள் அதை அப்படியே லைட்டாக பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படி நிற்கும்போது சௌமி இதை பார்த்துருவா. என்னடா அது என்னத்தையோ பார்க்குறா அப்படின்ட்டு இது பண்ணும்போது அவங்க பார்க்குறா, என்ன இது அப்படின்ட்டு, என்ன பார்க்குற அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து சொன்னோன்னே பின்னாடி வந்து சொரன்ற பிசாசு அப்படின்ற மாதிரி கத்திட்டு என்ன பார்த்தேன் அப்படின்னே, அவனால் சும்மா வேடிக்கை பார்த்தோன்னே ஆஹா சும்மா அப்படின்னே, ஆமாம் சும்மா அப்படின்னே, சரி நான் எதுவும் கேட்டுக்கலப்பா, நீ வந்துட்டு நேற்று நைட்டு ஆற்றுலே தெரிஞ்சிருச்சு, நீ என்னமோ ஒரு மாதிரி இருக்கப்பா, எனக்கு எதுவும் தெரில அப்படின்னே, நான் ஒன்றும் இல்லை, நான் நடந்ததான் சொன்னேன், நீ ஓவராக அப்படியே எக்ஸாகரேட் பண்ணாத அப்படின்னே, எக்ஸாகரேட் பண்ணுறேன், சரி ரைட்டு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு இப்படி பார்சல் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் 2 பேரும் அந்த பார்சல் அப்படியே வாங்க போகிறீங்க. அப்புறம் வாங்கிட்டு பே பண்ணிட்டு வரும்போது அப்படியே வந்துட்டு சொல்கிறா, அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காளா. உங்களுக்குன்னா சரி போய் தொல்லைது அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்தோடனே சரி போ அப்படின்னோடனே அப்புறம் அவள் தான் வந்துட்டு போகிறா. உடனே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸு கொடுத்துருப்பீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு வெளில வரா. அடுத்து நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு உட்காரும்போது சரி சாப்பிட்லாமா அப்படின்னு, இரு மச்சான் ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னோடனே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி போடுறதுக்காண்டி ஃப்ரைட் ரைஸ் ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்துட்டு அது இதுன்னு கண்டமேனிக்கு இருக்கிற எல்லா ஃபோட்டோவையும் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு செல்ஃபி எடுத்துட்டிங்க. எடுத்து முடிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. வெளியே போனால் எடுக்கலாண்டி, ஃப்ரைட் ரைஸ்லாம் எதுக்குடி எடுக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா. அதெல்லாம் அப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னானே சரி போய் சொல்ல அப்படின்ட்டு நீங்களும் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நேற்றுக்கு இந்நேரம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன், இன்றைக்கும் ஓகே தான், ஆனால் நேற்றுக்கு மாதிரி இல்லைல்ல அப்படின்னே,
மூடு அப்படின்னோடனே அது நேற்றுக்கு என்னது பரோட்டாவா, முட்டை பரோட்டாவா, சில்லி பரோட்டாவா, வடியல் கலக்கியா, கோலா உருண்டையா, தோசையா, பிரியாணியா அப்படின்னு நான் 3 தான் சாப்பிட்டேன். அதெல்லாம் அவங்க சாப்பிட்டதுனே எப்படியோ ரூபா வாங்கியிருப்பேன்ல அப்படின்னு வாங்கினேன். சாப்பிட்டியா அப்படின்னு சும்மா நிறு அப்படின்னு நான் எதுவும் சொல்ல. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு ஒரு செல்ஃபி சாஞ்சுக்கிட்டு எடுத்தியா அப்படின்னே அப்படின்னு சரிப்பா நான்லாம் எதுவும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எதையாவது இப்படி பண்ணால் அப்படின்ட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காளா. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு நீங்கள் விரித்து விட்டு படுத்துட்டீங்க. அவளை உட்காந்து படுத்துட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா. சரி அப்படின்ட்டு அவள் இதை சொல்ல வராளா, நீங்கள் பார்க்குறீங்க என்ன அப்படின்னே அப்படி 2 பேரும் பக்கத்தில் படுத்துருக்கீங்க. சரி உண்மையாலே ரொம்பவா இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னே நான் என்ன பொய்யா சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், என்னால் அதை நம்பவே முடியல. இப்போ வரைக்கும் அது கனவு மாதிரி இருக்குது அப்படின்னே அந்தளவுக்கு அடி இம்ப்ரெஸ் பண்ணார் அப்படின்னே அதைத்தான் சொன்னேன் நேற்று நைட்டு ஃபுல்லாக சொன்னேன்ல என்ன அது அப்படின்ட்டு சிரிக்கிறாளா. என்ன 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 வெக்கமா அப்படின்னு வெக்கலாம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா இப்போ ஃப்ளாஷ்பேக் என்னன்னா நேற்று நைட்டே வந்துட்டு நீங்கள் போயிருப்பீங்க. அதாவது போய் முடித்து வீட்டில் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு படுக்கலான்னும் போது உங்களுக்கு தூக்கம் வரல. சரி அவ்வளோ இது பண்ணி சொல்லுவோன்ட்டு என்ன இருக்குன்னு இப்படி சொல்லியிருப்பீங்க. இப்படி வந்தார் மச்சான் வந்தோன்ட்டு இப்படி வந்து இது பண்ணாருனோடனே சரி கரெக்டாக கிளம்பி நிற்கிறேன் வந்துட்டாருனோடனே அவளுக்கு தான் தெரியும்ல, அவள் தானே வர சொன்னான். ஸோ அப்படியா சரி சரி பரவாயில்ல இதுதான் ஒரு வேவ்லென்த்துன்றது அப்படின்னு சொல்லிட்டு அவள் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. சரி பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்டு இப்படியே இருந்தால் இப்படியே இருந்துருவா, அவன் தான் இவ்வளோ சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாளா. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அப்படி நான் பார்க்குறேன் பார்த்தா ட்வின்னிங்கில் வந்தார் அப்படின்னோடனே அப்படின்ட்டு அவள் கேட்குறேன். ஏன்னா இன்னும் ஃபோட்டோஸ் பார்க்கல எதுவுமே இல்லை. இப்போ தானே வந்து நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க, அவள் படுத்து தூங்கிட்டா அதனால தெரியாதுல்ல. ஸோ ட்வின்னிங்கில் வந்தார் அப்படின்னே என்ன சொல்கிற அப்படின்னோடனே ஆமாம் இப்படி வந்துட்டு என் சாரீக்கு மேட்சாக ட்ரெஸ் போட்டு வந்தார் அப்படின்னே சரி அப்படின்னே அதுக்கப்புறம் நம்ம அன்றைக்கி ஒரு கோயில் போனோம்னே என்ன கோயில் அப்படின்னே அப்படின்னே இந்த எங்கள் ஏரியாக்குள்ளே இருக்குல்ல அப்படின்னே ஆமாம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு கூப்பிட்டு போனார். அப்புறம் அங்கே போயிட்டு இப்படி அங்கே பூக்கடைக்காரங்க வந்துட்டு நீ வேறு அந்த பூக்கடைக்காரங்க வேறு வந்துட்டு இப்படி நீ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஹஸ்பண்டோடு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வச்சு விட சொல்லிட்டாங்க. எனக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் உனக்கு தெரியுமா அவர் கரெக்டாக எனக்கு பூ வச்சு விட்டாரு. அப்புறம் வந்துட்டு இப்படி நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அப்புறம் நாங்கள் அச்சதை தட்டுலாம் வாங்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் இது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படின்ட்டு நீங்கள் வம்சம் தந்துடுறீங்களா உடனே வந்துட்டு என்ன அப்படின்னே அது வந்துட்டு அப்புறம் அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு குங்குமம் வாங்கிக்க சொன்னாங்க. உடனே குங்குமம் வாங்கிக்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் மூடு அப்படின்ட்டு அப்புறம் குங்குமம் இது பண்ண சொன்னாங்க. அப்புறம் உனக்கு தெரியுமா அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுன்றது தெரியுமானோடனே என்ன சொல்கிறானே ஆமாம் அப்படி வந்துட்டு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுன்றது தெரியும், நாங்கள் ஒரு நாள் பார்த்தோம். சரி ஏதோ சொல்ல விருப்பம் இல்லைன்றதுக்காண்டி நீ அமைதியாக இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் இவனுங்கெல்லாம் வந்துட்டு லேடி கெட்டப்னு கிண்டல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்த மேட்ரை சொல்லலான்னு வரும்போது அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலை என்னடி அப்படின்னு இல்லை அது வந்துட்டு ஒரு பாப்பா அங்கே இருக்கும், அந்த பாப்பாவுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி பார்த்தா நம்ம வெதர் நல்லா இருக்குது, நம்ம சின்னதாக ஒரு வாக் போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குக்கு கூப்பிட்டு போனார். அப்புறம் வந்துட்டு அங்கே அப்புறம் வந்துட்டு இல்லை நம்ம இளநீ வந்து வாங்கி சாப்பிட்லான்னே அந்த நேரம்னு ஒரு பிக்காளி பையன் விளங்காத அரபு அதை
குட்டிக்காரன் நாய் வந்துட்டு இப்படி உயிரை வாங்கிட்டு இருந்தான் தேவையில்லாமல். அப்புறம் அவனை அடிச்சு இது பண்ணி அப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அந்த இடத்துக்கு அர்ஜுன் வந்துட்டான். அர்ஜுன் வேறு வந்துட்டு உயிரை வாங்கிட்டு இருந்தேன் அப்படி என்னென்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி எரிச்சல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் வந்துட்டு சரின்னு இருக்கும்போது அப்புறம்தான் வந்துட்டு இப்படி நாங்கள் சாப்பிட போனோம் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ சின்ன பிள்ளைகிட்ட வந்து ஒப்பிக்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவளும் சரி 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 சரின்ட்டு கேட்டே இருக்கா. அவளுக்கு ஷாக்கு. ஏன்னா அவள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பான்னா லைக் ஒரு மாதிரி கிளாசிக்காக எலைட்டாக அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பா. ஆனால் இது வந்துட்டு இது லிஸ்ட்லேயே இல்லையே. இது எல்லாமே உங்கள் வைப்புக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கா. அப்புறம் வந்துட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க இப்படி சாப்பிட்டாரு இல்லை நல்லா இருக்குது அப்படின்லாம் சொன்னார். என்ன சொல்கிறது சீப் அப்படின்ட்டு ஒதுக்காமல் நல்லா இருக்குது ஜங்க் ஃபுட்டுன்னே ஒதுக்காமல் சாப்பிட்டாரு அப்படின்னே அப்படின்ட்டு அவளுக்கே ஷாக்கு. ஏன்னா அவளுக்கு தான் தெரியும்ல ஆஃபீஸில் வந்துட்டு பத்திய சாப்பாடு தானே வந்தாலும் போட்டுட்ருக்கான் அப்படின்றனால வந்துட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி இருந்தோடனே ஆமாம் இதில் வேற ஒரு ஒரு நங்கூரத்தை போட்டார் பாரு அப்படின்னே என்ன அது அப்படின்னே என்னாச்சு இப்படி நான் வந்துட்டு கோலா உருண்டை இருக்குல்ல அது வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அது ஆர்டர் போட்டிருந்தம்போது வந்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்ட்டு இது பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம். இது வந்துட்டு ஓகேவாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாரா. நான் பார்த்தேன் ஓகேவாக தான் இருக்கா நல்லா தானே இருக்குது அப்படின்னே ஏன் நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது நல்லா இருந்துச்சானோடனே ஆமாம் அப்படின்னோடனே எங்கே சாப்பிட்டீங்கன்ட்டு சொல்லி இவங்கெல்லாம் கேட்டாங்க. உடனே வந்துட்டு இவர் சொன்னார் நான் ஊரில் இருக்கும்போது சாப்பிட்டோன்னே நான் யோசித்தேன் ஊரில் இருக்கும்போது சாப்பிட்டாரு சரி எங்கேயாவது இருக்கும் அப்படின்னோடனே அப்புறம் திரும்பி என்னை பார்த்து கேட்டு நீ தானே செஞ்சுருந்தா அது நல்லா இருந்துச்சு நீ செஞ்சுருந்துன்ட்டு ஒரே குண்டாவை தூக்கி இந்த நடு மண்டையில் நச்சுன்னு இறக்கி விட்டாரு மச்சான் அப்படின்னோடனே அப்படின்னே எனக்கு ஞாபகமே இல்லை. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அன்றைக்கி ஆமாம்ல நம்ம போட்டிருந்தோமோ அப்படின்ட்டு இது பண்ணிட்டு அப்படின்ட்டு இந்த பசங்கள்லாம் வேறு ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறாங்க. இவர் வேறு திடீர்னு ஏதாவது ஒன்று நங்கூரத்தை நக்குன்னு நச்சுன்னு போட்டு விட்டு போயிடுறாரா. அப்படியே வந்து அந்த பசங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. எனக்குன்னா எம்பாரசிங்காக இருக்குது. ஏற்கனவே அவனுங்க லேடி கேட்டப்புன்னு சொல்லுவானுங்க. இதை இப்போ என்னத்தை சொல்ல வேறு காத்திருக்கானுங்களோ ஐயோன்னு இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு என்னாயிட்டு இப்படி கூப்பிட்டு போனாங்க. அப்படி ஒரு சும்மா ஒரு ட்ரைவ் மாதிரி போகலாமான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என்ன நினச்சேன் சாப்பாடோடனே முடிஞ்சிடும் நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா ஒரு ட்ரைவ் போகலான்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணார். நான் பார்த்தேன் யாரா நீ அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அப்புறம் வந்துட்டு அப்படின்ட்டு நீங்கள் மூச்செல்லாம் திணறுது பைத்தியக்காரி மூச்சை விட்டுட்டு பேசுகிறேன்னொடனே இல்லை நீ கேளு அப்படின்னே சரி அப்படின்னே அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகிட்டு இப்படி இது பண்ணோம். அப்போ வந்துட்டு என்ன ஆகிட்டுன்னா நான் வந்துட்டு எனக்கு 2 பிளேட் பானிபூரி ஆர்டர் போட்டேன். அவர் எனக்கு வேணான்ட்டு உடனே தலையாட்டிட்டாரு. ஐயோ சரி என்ன இவருக்கு நினச்சிட்டாரு சரி பரவாயில்ல இவருக்கும் ஆர்டர் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் ஆர்டர் பண்ணி அப்புறம் அவருக்கும் கொடுத்தேன். அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிச்சு போல் அப்படியே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்தாரு. ஆனால் நான் இது பண்ணல. குறுகுறு பார்த்தாருனோடனே ஞாபகம் வந்துச்சு நீ வேற அவர் வந்துட்டு இப்போ நான் அவரை சைட் அடித்தேன் அப்படின்னோடனே சைட் அடிச்சியா அப்படின்னே நான் நல்லா இருந்தார் அப்படின்னோடனே நல்லா இருந்தாரா அப்படின்னோடனே நல்லா இருந்தார் ஒரு மாதிரி அது அப்படின்னோடனே ஐய சீச்சா அப்படின்ட்டு அவள் எதாவது சொன்னாலா. ஒன்று என்னாச்சுன்னா சொன்னோடனே இல்லை அது நீ விட்ற சொல்லு ஃபோன் வழியாக வந்து இங்கே மடியில் ஃபுல்லாக இதாகிடுச்சுனோடனே சி பொத்து அப்படின்னோடனே நீ வாயை மூடினா இங்கே சொல்லு வடியாது அப்படின்னோடனே என்னடி கிண்டல் பண்ணுற அப்படின்னோடனே அது அப்படின்னோடனே இந்த இப்போ நல்லா பேசு இப்போ தான் இது முடிஞ்சிருச்சுல சொல்லு விடுறது முடிட்டேன்னு என்ன அப்படின்னோடனே சரி நான் ஃபோன் வைக்கணுன்னே சரி சொல்லணுன்னே அப்படி வந்துட்டு அவர் என்ன ஓப்பனாக அப்படியே பச்சையாக வந்துட்டு அவர் என்னை பார்க்குறாருன்றது எனக்கே தெரியுது மச்சான். அப்படி பார்க்குறாரு. எனக்கு ஒரு மாதிரி அது ஆக்வர்டாக இருக்குது. எப்படி நான் இது பண்ண முடியும். அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்தேன். அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு அவரும் வந்துட்டு அமைதியாக இது பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு இது பண்ணாச்சு. நிறைய இடத்துல அவர் என்னை பார்த்துட்டே இருந்தார். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இவர் எதுக்கு பார்க்குறாரு
அப்படின்ற மாதிரியே தான் இருந்துச்சுன்னே, மச்சான் அப்படி இல்லை நேத்திக்கு நீ வந்துட்டு ஒரு மாதிரி நேத்திக்கின்ற மாதிரி இன்னைக்கு வந்துட்டு போனப்போ வந்துட்டு ஒரு மாதிரி அழகாக சும்மா செக்ஸியாக இருந்தோடனே அசிங்கமாக பேசாத அப்படின்னே, உண்மையாலே அழகாக இருந்தேன்னே. அழகாக இருந்தது வேறு செக்ஸியாக இருந்தது வேணும். ஓ இப்போ நீ என்ன செக்ஸியாக இல்லைன்ட்டு சொல்லி கவலைப்படுற என்னன்னு, ஏச்சி அசிங்கமாக பேசாத அப்படின்னே. சரி சரி ஒரு மாதிரி அது அழகாக இருந்தடி அப்படின்னே. எனக்கு தெரியும் அப்படின்னே. ஒம்பத்தா அப்படின்னே. சரி 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 அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அப்புறம் வந்துட்டு என்னடி என்னடி சொல்கிற இவ்வளோ நடந்துச்சா அப்படின்னே. ஆமாம் எனக்கு சத்தியமாக நம்பிக்கையே இல்லை அப்படின்னே. சரி அப்படின்ட்டு அவள் கேட்குறாள் என்ன அப்படின்னே. உனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னே. அப்படின்ட்டு நீங்கள் எதுவும் சொல்ல வரீங்களா என்ன அப்படின்னே. நீ கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னே. ஓ கிண்டல் பண்ணுற மாதிரி அப்போ பதில் இருக்குது அப்படின்னே. நீ கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னே. சரி சரி பண்ணல அப்படின்னோடனே அது நான் 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 இது எப்படி எக்ஸ்பெக்டே பண்ணல, சீரியஸாக சொல்கிறேன். நான் இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் என்ஜாய் தான் பண்ணேன் அப்படின்னு. ஆஹா அப்படின்னு நீ கிண்டல் பண்ணாதுன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு. சரி 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 அப்படின்ட்டு அவன் சொன்னதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணியா அப்படின்னு. ஆமாம் ஆனால் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எனக்கு அப்போது லைட்டாக ஒரு நிமிஷம் தோணுச்சு, இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பண்ணியிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னே. சரி விடு, அதான் இப்போ பண்ணுறாருல என்ஜாய் பண்ணிக்கோனே. இப்போ பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னே. இப்போ பண்ணி என்ன பிரயோஜனம்னா பண்ணுறாருல நீ என்ன அப்படின்னே. அதெல்லாம் சரி வராது, அவங்க வீட்டிலே டிவோர்ஸ் கொடுக்கணுன்னு சொல்கிறாங்க. ஸோ விடு அப்படின்னோடனே. சரி சரி நீ எதையும் யோசிக்காது, இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்னே. நல்லா இருந்துச்சு. வேறு என்ன ஆச்சு அப்படின்னே. வேறு வந்துட்டு நைட்டு இப்படி நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னே. அப்படின்னே. ஆமாம் அவரே வந்துட்டு இப்படி கேட்டார், உனக்கு ஃபோட்டோ எடுக்க பிடிக்குமான்னு கேட்டார். எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னா உடனே வந்துட்டு சரி நம்ம எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுப்போம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படின்னாரா. நான் வந்துட்டு பார்த்தேன் அவருக்கு வந்துட்டு சரி அப்படி அவர்கிட்டே அவர் ஃபோன் இது பண்ணேன்னா அவர் ஃபோன் பண்ணும்போது அவருக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க அந்த க்ரிப்பு இல்லை, ஒரு மாதிரி என்னன்னே தெரில, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தார். உடனே வந்துட்டு சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் எடுத்தேன் உடனே. நீ எடுத்தியா உடனே. ஆமாம் நான் எடுத்தேன் அப்படின்ட்டு இது பண்ணும்போது சரி வேறு என்ன ஆச்சுன்னொடனே. வேறு என்னாச்சு வேறு என்ன அப்படின்னு வேறு ஏதாவது உன்னை ரொம்ப அப்படியே ஹார்ட்டை டச் பண்ண மாதிரி ஒரு மொமெண்ட்டு அப்படின்னோடனே. அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஓ அப்போது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருந்துச்சா அப்படின்னே. நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு இன்னைக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு அப்படின்னு. பிடிச்சிருந்துச்சா அப்படின்னே. மூடு அப்படின்னா என்ன என்ன என்னன்னே. நீ வேறு உனக்கு தெரியும்ல நம்ம ஒரு நாள் ஒரு ஹோட்டல் போயிருந்தேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னே. என்ன அது அப்படின்னே. நம்ம ஊர் சுற்றுறது நிறையா திங்கிறது தானே போயிருக்கோன்னே. இல்லடி அந்த சர்ச் இருக்குல்ல, சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு சந்து போகும் பாரு, அந்த சந்து வழியாக உள்ளே நம்ம போகும்போது ஒரு ஹோட்டலில் செம்மையாச்சுல சாப்பாடுனோடனே. ஆமாம் அப்போ கூட அப்படின்னே. அந்த அந்த லவ்வர்ஸு அப்படின்னே. என்ன பண்ணாங்க அப்படின்னே. அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணுக்காண்டி அப்படின்னே. அப்படின்ட்டு நீங்கள் ஆன்னு சொன்னோடனே வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு நிப்பாட்டிட்டா. என்னடி சொல்கிற அப்படியா அப்படின்னே. ஆமாம் அப்படின்னே. சீரியஸாக பண்ணாரா அப்படின்னே. அப்படின்ட்டு நீங்கள் சொன்னோன்னே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஹோட்டல் போயிருந்துருப்பீங்க. அங்கே வந்துட்டு ஒரு லவ்வர்ஸ் வந்திருப்பாங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு இந்த ஹாஃப் பாயில் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணு கூட்டி விட்டுருப்பான். நீங்கள் அப்பயே சொல்லியிருந்திருப்பீங்க நம்மளுக்கெலாம் ஆளுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேசி வச்சுருந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை இது பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே என்னடி ஆச்சுன்னொன்னே. இப்படி வந்துட்டு எனக்கு ஹாஃப் பாயில் அவங்களாம் ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போது வந்துட்டு எனக்கு அது
அது கவிச்சி வாடை வரும், அதனால வேணாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். உடனே வந்துட்டு சரி நீங்களாம் மட்டும் சாப்பிடுங்கன்ட்டு ஒரு 5 சொல்லியிருந்தேன்னா, உடனே ஒரு நீ சாப்பிடலையான்னொடனே இல்லை வேணாம் எனக்கு சாப்பிட தெரியாதுன்ற மாதிரி சொன்னோடனே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து எனக்கு ஊட்டி விட்டாருனோடனே ஓஹோ ஓஹோஹோ அப்படின்றால நீ நீ மூடு அப்படின்னே என்னது இது த கிரேட் செடுமூஞ்சி சிஇஓ வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணாரா, ரொமான்ஸ் பண்ணாரான்னு தான் கேட்டேன். வேற என்ன நான் சொன்னேன் அப்படின்னே ஆமாம் அவர் அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னே ஓ அப்படியே ஒத்துக்கிற அது ரொமான்ஸ்னோடனே அது லைட்டாக ரொமான்டிக்காக தான் இருந்துச்சுன்னே ஆஹாஹா என்ன வரதட்சணை போலீஸ்க்கு லைட்டாக லவ் மூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல் அப்படின்னே மூடு அப்படிலாம் இல்லை இருந்து என்ன ப்ரோஜனம், இனிமேல் வயசுக்கு வந்தால் என்ன வரலன்னா என்னன்னு ஏச்சி அசிங்கமாக பேசாத அப்படி சொல்லிட்டு சௌமி சொல்கிறாள். என்ன உண்மைதானே, நீ இது பண்ண என்ன பண்ணல என்ன இன்னும் கொஞ்ச நாள் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னே ஏண்டி நீ அப்படி நெகட்டிவாகவே பார்க்குற, பாசிட்டிவாக பாருன்னொடனே பாசிட்டிவாக பார்த்து என்ன பிரயோஜனம், இந்த அதான் நான் அன்றைக்கி சொன்னேன்ல 25 முடிஞ்சிருச்சு, இன்னும் 25 தான் அவ்வளோதான் அப்படின்னே அப்படின்ட்டு இது திருந்தாது அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு சரி வேற என்ன சொன்னேன் வேற என்ன அப்புறம் இறக்கி விட்டு அப்படியே போயிட்டாரு அப்படின்னு ஆஹா அதுலேயே ரொம்ப வெக்கமாக இருக்கு அப்படின்னே அது நீ சொல்லுவேன் ஆனால் வந்துட்டு நீ சிரிக்கக்கூடாது அப்படின்னே என்ன அப்படின்னே அது அவர் நான் மாடிக்கு போகிற வரைக்கும் வந்துட்டு நின்றுட்டே இருந்தாரா, நான் லைட்லாம் போட்டு நான் கொஞ்ச நேரம் உள்ளே போய் செட்டில் ஆகிற வரைக்கும் அவர் வந்து நின்று பார்த்துட்டே இருந்தார் உள்ளே போயிட்டேன்னா அப்படின்ற மாதிரி பார்த்தாருனோடனே ஆஹா இது பொதுவாக நீ தானே செய்வ அப்படின்னு நான் செய்வேன் ஆனால் இன்றைக்கி அவர் செஞ்சுருந்தாரு அப்படின்னே சரி அப்படின்னே நீ என்ன பண்ண அப்படின்னே நான் எப்படி நான் கதவு திறந்து வச்சுட்டு லைட்டாக பார்த்துட்டு இருந்தேன், அவர் நின்று பார்த்துட்டு இருந்தாரா, நான் கதவு திறந்து வச்சது தெரில போல அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருந்தார். செம்மையாக இருந்தார் தெரியுமா, அந்த சட்டைக்கும் அந்த அப்படியே அந்த லைட்டு 3 லைட்டுக்கும் அப்படியே வா அழகாக இருந்தார் அப்படின்னே இருந்து என்ன பிரயோஜனம், புருஷனே வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்கார் அப்படின்னோடனே ஏச்சி அப்படிலாம் இல்லை, என்ன இப்போ உனக்கு கவலையாக இருக்கா, நான் வேணால் வந்துட்டு உங்கூட பழக்கத்துக்கு அந்த வேலையும் பார்க்கவா அப்படின்னோடனே அதெல்லாம் வேணாம் ஏச்சி கருமா அந்த வேலைலாம் எதுக்கு நீ பார்த்துக்கிட்டு அப்படின்னே ஏய் மச்சான் ஃப்ரெண்டாக இருந்து அந்த வேலையும் பார்க்கணும், உன் வாழ்க்கையில் நான் அதை பார்க்கல அவ்வளோதான், சொல்லு ஒரு வார்த்தை சொல்லு நான் உன் வாழ்க்கையில் அந்த வேலையும் பார்க்குறேன்னொடனே அது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா என்னது அப்படின்னே அது இல்லை வேணாம் அதெல்லாம் வேணாம் சும்மா நிறு, நீ தேவையில்லாமல் எதுவும் பண்ணாத அப்படின்னே ஏன் அப்படின்னே எப்படியும் வந்துட்டு நிற்க போகிற கல்யாணத்துக்கு எதுக்கு மோளம் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னே நீ ஏன் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்க, எவ்வளோ ஜாலியாக தானே போயிட்டு வந்தோடனே இல்லை அது எனக்கு வந்துட்டு என்ன தான் நான் ஜாலியாக போயிட்டு வந்தாலும் நான் என்ன தான் அங்கே என்ஜாய் பண்ணாலும் அட் த சேம் டைம் அட் த எண்ட் ஆஃப் த டே டிவோர்ஸ் ஆக போகிற ஒரு கப்புள்ஸ்குள்ளே இதெல்லாம் நடந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னே அப்படின்ட்டு இவளுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா உண்மை தானே, அந்த அம்மா அப்படி தான் பிரித்து விடுவேன்ருச்சு, இந்த பொண்ணு அந்தளவு ஃபிக்ஸ் ஆகிட்டா ஒய்யன்னு, அதனால் வந்துட்டு சரி நீ எதையும் யோசிக்காதனோடனே ஓகே சரி அப்படின்ட்டு நீங்கள் இதுவே நல்லா லென்த்தாக பேசி 4 மணி வரைக்கும் இருக்கும். ஓகே கெஞ்சிருப்பா ப்ளீஸ்டி போதுண்டினோடனே இல்லை இரு நான் சொல்கிறேன் எனக்கு மண்டை வெடிச்சிடும்னு சொல்லியே வந்துட்டு 4 மணி வரைக்கும் பேசி இருந்திருப்பீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் திரும்பி பார்த்துட்டு சாமி போதும் நேற்று நைட்டே பேசிட்டேன், இப்போ நான் தூங்க வந்திருக்கேன், என் பாஸ் இன்றைக்கி 2 நாள் லீவ் கொடுத்துருக்காருன்னு அப்படியே டக்குன்னு 2 பேரும் மல்லாக்கா பார்த்துட்டு படுத்து இருந்திருப்பீங்க. டக்குன்னு இவ சைடு திரும்பிட்டு என்னடி சொல்கிறோன்னு ஆமாம் எங்கள் பாஸ் வந்துட்டு 2 days ஹாலிடேஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னே எதுக்கு அப்படின்னே அதுவா தெரில, அதை நீ உன் வீட்டுக்கார்ட்ட தான் கேட்கணுன்னே அப்படின்னே தெரில, அது நாங்கள் ஒர்க்கு பார்த்துட்ருந்தோம், சரி இந்த ஒர்க் நல்லா பண்ணியிருந்தீங்க அதனால் உங்களுக்கு லீவு அப்படின்ட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னே
ஆஹா, அப்போ 2 days ஹாலிடேஸா? செம்ம ஜாலி போ, நல்லா திங்க தூங்க, சும்மாவே அப்படி தான் இருப்பா, இப்போ நல்லா அதுதான் செய்வானோடனே அப்படி தான் இருக்கலான் இருக்கேன். சரி பார்ப்போம். அதனால தான் இன்றைக்கி நைட் இங்கே வந்தேனோடனே அடிப்பாவி என்னடா சுண்டலி சொற்றோட தெரியுதுன்னு பார்த்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது சரி தூங்கு அப்படின்னே. சரி சரி நீ இதை எடுத்து போட்டோவெல்லாம் காட்டு அப்படின்னே. எதுக்கு அப்படின்னே. சும்மா நான் பார்க்கக்கூடாதா? ஓ, ரொம்ப இன்டிமேட்டாக எடுத்திருக்கீங்களா அப்படின்னு. ஐயே அவ்வளோ சீனு மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி எல்லோரும் எடுத்து போடுறோம், அதாவது நீங்கள் எடுத்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு அர்ஜுன் அந்த பசங்க எடுத்தது, இதெல்லாம் வந்துட்டு நிறையா வந்துட்டு காட்டுறீங்க. அப்படி பார்க்குறீங்களா அப்படின்னு இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காட்டிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கோயிலுக்கிட்ட எடுத்த ஃபோட்டோ பார்த்தோன்னே மச்சான் செம்மையாக இருக்குது மச்சான் அப்படின்னே. என்னது அப்படின்னே. இல்லை பிக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவள் சொல்கிறாளா. நல்லா இருக்கா, எனக்கும் தெரிஞ்சிச்சு, நானும் பார்த்தப்போ எனக்கும் அது அப்படின்ட்டு அவள் சொல்கிறாளா. என்ன பிடிச்சிருந்துச்சா அப்படின்னே. ஆமாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னே. ஆனால் நல்லா இருக்குடி அப்படின்னே. நல்லா இருக்குல்ல அப்படின்னே. ஆஹா அப்படின்னே. ஆமாம் அப்படின்ட்டு இது பண்ணுறாளா. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அடுத்தடுத்த பிக்லாம் காட்டுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹோட்டலில் இருக்க பிக் வந்துட்டு காட்டுறா, அந்த இதுதான் சாப்பிட்டோம் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு நிறையா வந்துட்டு அந்த பிக்ஸ்லாம் வந்துட்டு சின்னதாக நீங்கள் ஏஸ்தட்டிக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பீங்களே அதெல்லாம் வந்துட்டு காட்டி முடிச்சுட்டு ஆஹாஹா அப்படின்ட்டு இது பண்ணும்போது அப்போ தான் வந்துட்டு அந்த பர்ஸோட பிக் வந்திருக்கும். என்னடி இது அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவீங்களா. காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அதை இது பண்ணியிருந்திருப்பா. ஏன்னா காலையிலே பார்த்துட்டான், அதாவது என்னது அந்த பர்ஸ் வந்துட்டு பார்த்துட்டாளா. ஸோ இப்போ கேட்குறா என்னடி இது அப்படின்னே. என்னது அப்படின்னே. நான் காலையிலே பார்த்தேன், சரி எதுவும் சொல்லிக்க வேணான்னு தான் இருந்தேன், என்னவான்னு. அது நல்லா இருந்துச்சு, அது ஒரு மாதிரி அப்படின்னே. நல்லா இருந்துச்சா அப்படின்னே. சரி நான் எதுவும் சொல்லிக்கலப்பா அப்படின்ட்டு அவள் சொல்கிறாளா. உடனே வந்துட்டு சரி நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஆமாண்டி நான் நேற்று நைட்டு ஒரு விஷயமே சொல்லணுன்னே. என்னது அப்படின்னே. நீ வேறு நேற்றுக்கு இந்த பர்ஸை பார்த்தோன்னே தான் ஞாபகம் வருது, பர்ஸை அவர் தாண்டி கையிலே வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னே. என்னடி சொல்கிற அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாளாம். ஆமாம் அவர் தான் வந்துட்டு இப்படி ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இப்போ எடுத்தார்ல, இந்த ஃபோட்டோ எடுத்தோம் இதுக்கு முன்னாடி, இந்த இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4-5 ஃபோட்டோவை காமிச்சிட்டு இப்படி என்ன அந்த பிக்கு காணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டுகிட்டே இருக்கீங்க, அந்த பிக்கே இல்லை, எங்கே போச்சு அப்படின்னோடனே. அதுக்கப்புறம் அப்படின்ட்டு ஓ அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணுறீங்களா என்ன அப்படின்னே. இல்லை அவர் ஃபோனில் அந்த ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னே. என்னது அப்படின்னே. இல்லை நாங்கள் செல்ஃபி எடுத்தோன்னு சொன்னேன்ல அப்படின்னே. ஆமாம் அது அவர் ஃபோனில் எடுத்தேன் ஃபோட்டோ அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னே. ஓ சரி கேளு உன் புருஷன்ட்ட, என்னங்க எனக்கு அந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு கேளு அப்படின்னே. நீ மூடு அப்படின்னே. கேளுங்க மேடம் அப்படின்னே. நீ மூடு அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னே. சரி அப்படின்னு. என்ன அப்படின்னே. அந்த பிக்கு எடுக்கும்போது வந்துட்டு அதை வந்து பர்ஸை வந்துட்டு அவர் கையில் வச்சுருந்துருப்பாரா. ஸோ அப்போ கையில் எடுத்து ஒரு மச்சான் ஃபுல் டே இது அவர் தான் பர்ஸை கையில் வச்சுருந்தாருன்னே. என்ன சொல்கிற அப்படின்னே. ஆமாம் வாலெட்டை கூட, அவரோட வாலெட் வந்துட்டு அவர் பேக்கெட்டில் தான் வச்சுருந்தார், பேண்ட் பேக்கெட்டில். பட் பர்ஸை வந்துட்டு அவர் தான் கையில் அப்பப்போ வந்து வச்சிடறான். நான் வந்துட்டு என்றைக்கு இந்த பொருளெல்லாம் கையில் வச்சுருந்துருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் வாட்டுக்கு டப்புன்னு போட்டு போயிருந்தேன். அவர் தான் வந்துட்டு கையில் எடுத்து வச்சுருப்பார் போல். ஒரு சில இடத்துலலாம் வந்துட்டு அவர் தான் கடைசியாக எப்போ நான் அதை சுதாரித்து நான் யோசித்தேன்னா, வீட்டுக்கு இங்கே இறக்கி விட்டதுக்கப்புறம் வந்துட்டு நான் வாட்டுக்கு பேனு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் தான் வந்துட்டு இந்த பர்ஸு வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு கொடுத்தாரு. அப்புறம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு இன்றைக்கி காலையில் அப்போ தான் வந்துட்டு ஸ்டேஷனில் போய் யோசிக்கிறேன். ஐயோ அப்போ நம்ம இன்றைக்கி பர்ஸை பிடிக்கவே இல்லை, எங்கேயுமே அவர் தான் கையிலே வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்களா. த கிரேட் ஜியான் ஜங்குக்குன்னே. நீ மூடு எதுவும் சொல்லாத அப்படின்னே. சரி எதுவும் சொல்ல அப்படியே உடனே வெக்கப்பட்டு அப்படியே வெந்து மூஞ்செல்லாம் இதாகிட போகுது அப்படின்னு. நீ மூடு
அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அப்படின்ட்டு அது பண்ணும்போது அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரின்ட்டு நீங்கள் அப்படியே லைக் படுத்து தூங்கிடுறீங்க. அப்புறம் வந்துட்டு இவ என்ன பண்ணுவா, சௌமி வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு இப்படி கால் பண்ணுறா. ஜங்குக்கு பார்த்தா அவர் ஒர்க் பார்த்துட்ருப்பார். என்ன இவ கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னே, இல்லை அந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்கேன், ஃபைல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அதை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்து அதை ஃபுல்லாக இது பண்ணணும் அப்படின்னே. சரி ஓகே பாஸ் அப்படின்னே. என்ன பாஸ் பார்த்தீங்களா அப்படின்னே. என்ன அது அப்படின்னே. ஃபைல் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. உன் ஃபைல் இன்னும் வரல அப்படின்னே. அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு, பாஸ் நான் ஒன்று சொல்லுவேன், கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படியே இருந்து வச்சுக்கோங்களேன், ஒண்டி கட்டியாகவே இருந்து செத்து போயிடுவீங்க அப்படின்ட்டு அவன் சொல்கிறாளா. என்ன சொல்கிற அப்படின்னு. நான் வந்துட்டு பார்த்தியானா பொண்டாட்டியை கூட்டிகிட்டு நான் உங்கள் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு போனேன்ல, அதை பார்த்தீங்களான்னு கேட்டேன் அப்படின்னே. அப்படி தெளிவாக சொல்லு அப்படின்னே. இப்படி மட சாம்பிராணியாக இருப்பீங்கன்னு நான் என்ன கனவாக கண்டேன் அப்படின்னே. நீ இன்னும் மொட்டையாக சொன்ன அதனால தான் எனக்கு தெரியாதுன்னே. முழுசாக சொல்லியிருந்தா மட்டும் கிழிச்சிருப்பீங்களா அப்படின்றாளா. நீ இன்னும் ஓவராக பேசுகிறேன், நான் உன் பாஸ் அது முதல்ல ஞாபகம் இருக்கானே. பாஸ் இப்போ வந்துட்டு நீங்கள் என் பாஸ் கிடையாது, என் ஃப்ரெண்டோட புருஷன் அப்படின்னே. அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டாக பாஸ் அப்படியே அமைதியாக அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டாரா. ஒன்றுன்ட்டு என்ன அப்படின்னே. ஒன்றும் இல்லை அப்படின்னே. என்ன ஏதோ பாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னே. இல்லை அப்படின்னே. ரெண்டு பேர்ட்டையும் ஒரே மாதிரி தான் ரியாக்ஷன் ஆகணுன்னே. ஏன்னா ரெண்டு பேர்ட்டையும் ஒரே ரியாக்ஷன்னே. அவளும் இப்படி தான் அப்பப்போ பண்ணுறா அப்படின்னே. அப்படின்றாளா. ஐயா ரொம்ப தான் சீன், அவ்வளோ சீன்லாம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே. சரி எனக்கு அன்றைக்கி நான் ஃபோன் பண்ணேன், எங்கள் பாஸ் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக விட்டுட்டாரு. ஸோ அதான் வந்துட்டு என் ஃப்ரெண்டு வாடி கூட்டு போக ஆள் இல்லைன்னே. உடனே அப்படியே ஜெட்டாக பறந்து வந்துட்டானே. வெறுப்பேத்துறியா அப்படின்னே. அஃப்கோர்ஸ் பாஸ் அப்படின்னே. சரி பொழைச்சிப்போ அப்படின்னே. சரி பாஸ் அப்படின்னே. என்ன அப்படின்னே. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னே. எங்கே இருக்கோம், உன் வீட்டில் இருப்பேன். அதான் இல்லை, உங்கள் பொண்டாட்டி வீட்டில் இருக்கேன் அப்படின்னு. என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் நான் கேட்டேன், மச்சான் அன்றைக்கி நான் உன் வீட்டிலே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். சரி மச்சான் இதனால் எனக்கு நீ தானே பெருசாக பிரச்சனை இல்லை வா அப்படின்னு சொல்லி என்னை அவங்க வீட்டுக்கு கேட்டு போய்ட்டு நாங்கள் தூங்க போகிறோம் அப்படின்னே. சரி இருக்கட்டும் அப்படின்னே. இன்னும் அவ்வளோதானே ரியாக்ஷன் ஒன்று. ஆமாம் அவ்வளோதான், நீ வந்துட்டு என்னை வெறுப்பேற்றுறேன்னு தெரியுது, அதனால் நான் வந்துட்டு ட்ரிகர் ஆக மாட்டேன் அப்படின்னே. என்ன அப்படின்னு. இந்த இதுதான் எனக்கு வேணும், உங்ககிட்ட இருந்து இந்த ரியாக்ஷன் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரா. சரி பாஸ் என்னமோ நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துருந்தீங்களாம்ல ரெண்டு பேரும் அப்படின்னே. என்னது அப்படின்னே. அப்படின்னே. என்ன அப்படின்னே. இல்லை அப்படி நீங்கள் ரெண்டு பேரும் செல்ஃபி ஏதோ எடுத்துருந்தீங்களாம்லான்னே. ஆமாம் அந்த ஃபோட்டோ அவளுக்கு சென்ட் பண்ணிடுங்க அப்படின்னே. என்னாச்சு அப்படின்னே. இல்லை அந்த ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேடிகிட்டு இருந்தா அப்படின்னே. என்னாச்சு அப்படின்னே. இல்லை அப்படி ஒரு இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், அந்த அந்த நான் காமிச்சல அந்த பர்ஸு அந்த இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதை ஏதோ காட்டணும் அப்படின்றதுக்காண்டி அந்த அந்த செல்ஃபியை தேடிகிட்டு இருந்தால் பார்த்தா அது உங்கள் ஃபோனில் எடுத்துருக்கலாம்ல அப்படின்னே. ஆமாம் அப்படின்னே. சரி அந்த ஃபோட்டோ அவள் சென்ட் பண்ணுங்க, அவள் தேடிகிட்டு இருந்தானே. தேடிட்டு இருந்தாளா அப்படின்னு. ஆமாம் ஏச்சை அப்படின்னே. சரி எனக்கு அப்படின்னே. என்ன அப்படின்னே. இல்லை அது எனக்கும் வந்துட்டு எடுத்த ஃபோட்டோலாம் சென்ட் பண்ணுறியா அப்படின்னே. பாஸ் என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னே. அது ஒரு மாதிரி அது அப்படின்றால அப்படின்னு சொல்கிறாரா. என்ன பாஸ் அப்படின்னே. ஒரு நீயே வந்துட்டு அதை நெகட்டிவாக எடுத்துக்கிற, ஒரு மாதிரி உன் ஃப்ரெண்டோட லைஃப்பில் ஒரு கியூபிட் மாதிரி எடுத்துக்கோயேன் அப்படின்னே. அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டு, ஆனால் பாஸ் செம்மையாக முட்டு கொடுக்குறீங்க, சரி அமுச்சுட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இது பண்ணுறாளா. அப்படியே இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக தான் பேசிக்கிட்டு இருப்பாள், ஏன்னா அவள் எந்திரிச்சு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி பாஸ் அதை வந்துட்டு அவளுக்கு சென்ட் பண்ணிடுங்க அப்படின்னே. சரி நீ எனக்கு சென்ட் பண்ணிடு அப்படின்னே. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவள் அப்படியே
பொறுமையாக போயிட்டு அவள் காலை கட் பண்ணிட்டு பொறுமையாக போயிட்டு அவள் ஃபோனில் ஒரு சில ஃபோட்டோலாம் எடுத்து சென்ட் பண்ணிட்டு அப்படி எதுவுமே தடையாமல் இல்லாத மாதிரி வந்துட்டு அழிச்சு விட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவள் பாட்டுக்கு தூங்கியிருப்பா. இந்த சைட் பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாரு. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்களே அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அழகாக இருக்கா, எப்பயோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்க வேண்டியது. என்னோடய முட்டாள்தனத்தினால இத்தனை நாள் வாழ்க்கையை இழந்துட்டோம். இது லாஸ்ட் சான்ஸ், கண்டிப்பாக விட்டுறவே மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஃபோட்டோவை பார்த்தே பேசிகிட்டு இருக்காரா. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவை தள்ளி விட்டுட்ருக்காரு. எல்லாத்துலேயும் லைக் ஒரு மாதிரி நீங்கள் க்யூட்டாக சிரிச்சுட்டே இருப்பீங்க. அப்போது வந்துட்டு அந்த கோயில் பக்கத்தில் எடுத்துருந்துருப்பீங்களா அந்த கோயிலுக்கு முன்னாடி. ஸோ அதில் வந்துட்டு அந்த இடுப்பு கிட்ட கை இருக்கிறத பார்க்குறாரு. ஆனால் அவள் நர்வஸ் ஆனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே நான் அவள் இடுப்புக்கிட்ட கை வச்சோடனே அப்படியே வந்துட்டு அவள் மூச்சை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே அந்த அந்த ப்ரீத்தை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தா. அப்புறம் கையை வந்துட்டு இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே எடுத்தா. அப்பயே எனக்கு க்யூட்டாக தான் தெரிஞ்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்தே மனுஷன் பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே தள்ளி விட்டு இது பண்ணும்போது அடுத்த ஃபோட்டோவில் வந்துட்டு பார்த்தா அந்த இதுலேயே வந்துட்டு ஷோல்டரில் கை போட்டிருக்க மாதிரி இருக்குமா. அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு கொஞ்சம் 2 பேரும் வந்துட்டு நிற்கிறத பார்த்துட்டு அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அடுத்த ஃபோட்டோவில் கொஞ்சம் 2 பேர் கேப் போட்டு இருக்கும்போது உங்களோட என்ன இருக்குன்னா அந்த உங்களோட ஹேர் இருக்கும். நீங்கள் வந்துட்டு எப்படி வந்துருந்துருப்பீங்கன்னா எடுத்து குத்தி அப்புறம் வந்துட்டு கீழே லூஸ் ஹேர் விட்டுருந்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது காற்றெல்லாம் அடிக்கும்போது உங்கள் முடி வந்துட்டு அவர் மேலே போட்டிருக்குமோ அந்த வந்துட்டு லைட்டாக அப்படி தான் இருக்குது. உங்கள் முடி வந்துட்டு அவரோட இந்த ஒரு சைடு கை ஷோல்டர்லலாம் படுற மாதிரி இருக்கா. அவர் வந்துட்டு அதை பார்த்துட்டு ஆக்சுவலாக நேற்று ஃபுல் டேவும் எனக்கு அது நல்லா இருந்துச்சு அந்த முடி அப்படியே படும்போது அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே வந்துட்டு மனுஷன் தனியாக பேசிகிட்டு இருக்காரு. இதை பூரா பொண்டாட்டிகிட்ட பேசியிருந்தா கூட பொண்டாட்டி இம்ப்ரெஸ் ஆகிருந்துருப்பா. தலைவன் தனியாக பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் வந்துட்டு சரின்ட்டு அடுத்த ஃபோட்டோவை பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டார். எனக்கு தெரியும் இவள் வேணும்னு என்னை வெறுப்பேற்ற தான் அவள் அமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்களும் வந்துட்டு சௌமியும் 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இப்போ வீட்டுக்குள்ளே இப்போ ப்ரெசண்ட்டாக இப்போ சாப்பிட போகிறப்போ ஒரு செல்ஃபி எடுத்துருந்துருப்பீங்களா அந்த ஃபோட்டோ வந்துட்டு அமைச்சிட்ருக்கா. பார்த்தா அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா ஒத்து பார்க்குறாரு. அப்புறம் தான் இது ஒயன் ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன ட்ரெஸ்ஸெல்லாம் ஷேர் பண்ணி போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. இப்போ இவர் கடுப்பாகிறது எப்படி இருக்குன்னா இப்போ 2 பேரும் ஒன்றா இருந்தால் மட்டும் அவள் ட்ரெஸ்ஸை இவருக்கு கொடுக்காத மாதிரி இவர் போட விடாத மாதிரி வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கா. அவர் வந்துட்டு என்ன பாஸ் நியாயமே இல்லாத மாதிரி கோவப்பட்டுட்ருக்கீங்கன்ற மாதிரி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி ஆனால் அழகாக சிரிக்கிறா அப்படின்ற மாதிரி. இதுலேயும் வந்துட்டு நீங்கள் இப்போ ஃப்ரெண்டோட இருக்கிறனால ஒரு மாதிரி க்யூட்டான ரியாக்ஷனில் தான் இருப்பீங்களா. 2 ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்திருப்பா. ஒரு ஃபோட்டோவில் வந்துட்டு லைக் ஈன்னு ஒரு இது இன்னொன்றில் வந்துட்டு லைக் கிஸ் பண்ணுற மாதிரி அப்படி அப்படின்ட்டு வாய் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கா. அவர் அதை பார்த்துட்டு அழகாக இருக்கு அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சுட்டு இது பண்ணுறாரு. அவருக்கு மனசே இல்லை அப்படியே விட்டுட்டார். அப்புறம் சரி நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடு அப்படியே உங்களை காமிச்சா நீங்களும் வந்துட்டு நல்லா படுத்து தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே அப்படின்ற மாதிரி பார்த்தா இவன் சௌமி ஆன்னு வாயை பொழந்து படுத்துருக்கா. இங்கே பார்க்குறீங்க என்ன பிள்ளை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஏய் சௌமி எந்திரின்றாங்களா. என்னடி அப்படின்னே இந்திரி வேலைக்கு போகணும் அப்படின்னே நீ வேலைக்கு போகணுன்னா கிளம்புடி என்ன எதுக்குடி உசுப்புற அப்படின்னே உன்னை போகிற வரல இறக்கி விட்டுறேன்டின்னொன்னே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு சௌமிகிட்ட நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் உள்ளே குளிக்க போயிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவள் அப்பயே பேன் தான் படுத்திருக்கா. இது திருந்தாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி முடிச்சுட்டு இந்திரி அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் போயிட்டு வாயை கூப்பிடிச்சிட்டு அப்படியே வெளியே வராளா. போய் ப்ரெஷ் பண்ணலையாடி பார்த்துக்கலாம் வீட்டில் போய் பண்ணிக்கிறேன்னொடனே
அசிங்கமாக தான் சொல்லிடுவேன், போய் ப்ரஷ் பண்ணிட்டு வானோடனே. அதுக்கப்புறம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போய் வெளில வராளா. நீங்கள் வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, இது இருக்குது அந்த அன்றைக்கி ஜங்குக்கு வீட்டில் நீங்கள் அந்த ஹோட்டல் விஷயமா பேச போகிறப்போ வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் மில்க் ஷேக் வந்துட்டு இருந்திருக்கும், குடிச்சிருப்பீங்கன்ற மாதிரி சொன்னீங்கன்னா அந்த இது வந்துட்டு இருந்திருக்குமா. நீங்கள் அதை கலக்கி கொடுக்குறீங்க, என்னடி இது அப்படின்னே. இது வந்துட்டு ப்ரோட்டீன் ஷேக்கு அப்படின்னே. என்னடி இது கருமம், இதெல்லாம் நீ குடிக்க மாட்டேன்னொடனே. இல்லை நல்லாயிருக்கும் குடிச்சு பாருன்னொடனே. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆற்றி கொடுக்குறீங்க. அவள் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவள் குடிச்சு பார்க்குறா. நல்லா இருக்குடி அப்படின்னே. அப்படின்னே இந்த அளவுக்குலாம் இப்படிலாம் வந்துட்டு சத்தா சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிட்டு, உன் வீட்டுக்கார் கொடுத்தாரா அப்படின்னே. இல்லையே அப்படின்னு. இது நீ சத்தா சாப்பிட்ற ஆள், இதை நான் நம்ப சொல்கிறேன், நீ எப்படி தெரியுமா அப்படின்னு. சரி வேணாம், அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னோடனே. அந்த தைரியம் அந்த பயம் இருக்கட்டும்னே. நீ மூடு வா கிளம்பலாம் அப்படின்ட்டு சொன்னோடனே. என்னடி அப்படின்னே. வாடி கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு அவள் வாட்டுக்கு வந்துட்டு கிளம்புறா. அப்போ வந்துட்டு அவள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு, நீங்கள் இப்போ கொஞ்சம் டைம் இருக்குது உங்களுக்கு இன்னும் ஆஃபீஸ் போகிறதுக்கு, ஸ்டேஷன் போகிறதுக்கு. அப்போ வந்துட்டு இது பண்ணும்போது அவள் கேட்குறா, மச்சான் நான் உனக்கு கேட்கவா அப்படின்னே. என்னது அப்படின்னே. இல்லை நீங்கள் எப்படி வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்க கூட வந்து உட்காந்து பார்க்கலாமா அப்படின்னே. நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னே. இல்லை அது அப்படி இல்லடி, எப்படி சொல்கிறது, நீ வந்துட்டு அன்னைக்கு ஒரு சில டைம்லாம் இங்கே வரும்போது அன்றைக்கி செம்ம கூலாக உட்காந்து வேலை பார்த்துட்ருப்பியா, அதான் சரி ஃபுல் டே எப்படி வேலை பார்க்குறேன்னு நான் உட்காந்து பார்க்கலாமா, அதுக்கு பெர்மிஷன் இருக்கா அப்படின்னே. என்னடி சொல்கிற அப்படின்னே. இல்லை பார்க்கக்கூடாதா அப்படின்னே. அது சரி வா பார்க்கணுமா அப்படின்னே. ஆமாம் அப்படின்னே. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்களா. அவன் வந்துட்டு வேகமாக குளிச்சிட்ருக்கா. என்னடி இவ்வளோ ஆர்வமா அப்படின்னே. ஆமாம் மச்சான் நீ செம்ம ஹாட்டாக இருந்தது யூஸ் அப்படின்னே. அப்படியே சொல்லாதடி, எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குன்னே. உண்மையாக சொல்கிறேன் மச்சான், எம்பாரசிங்காலாம் ஃபீல் பண்ணக்கூடாது, அப்படியே சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அவள் கிளம்பிட்டு அப்படியே வந்துட்டு பக்காவாக கிளம்பி வரா. நீங்கள் பார்க்குறீங்க ஐயா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. சரிவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. அங்கே பார்த்தா இப்படி எல்லோரும் பார்க்குறாங்க, யார் இவங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லை இவங்க என் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும், ஏற்கனவே 2-3 டைம் வந்துட்டு வந்திருக்கனால வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களும் இது பண்ணியிருந்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்களோட ரூமுக்கு வந்துட்டு கூப்பிட்டு போயிருந்துருப்பீங்களா. அவன் வந்துட்டு பார்க்குறான், மச்சான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்க்குறாள என்ன அப்படின்னு. இல்லை உனக்கெலாம் தனி ரூம் சும்மா மாசாக இருக்குது அப்படின்னு. மாசாக்கும் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு. நீலாம் செம்ம லக்கி தான் கொடுத்து வச்சு, உனக்கெலாம் தனி ரூம் கொடுத்துருக்காங்க. என்ன பாரு நான்லாம் 10ஓட 11 அத்தோட இது ஒன்றுன்ற மாதிரி வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னே. நீலாம் நல்லா வேலை பார்த்தா உனக்கும் தனி ரூம்லாம் தருவாங்க அப்படின்னே. அது நீ நல்லா வேலை பார்க்குறவங்ககிட்ட தானே சொன்னோம், நீ ஏன்ட்டு அது சொல்கிற அப்படின்ட்டு முன்னுன்றலாம் உங்களுக்கு கேட்குது. திருந்தவே மாட்டேல, இன்னும் சின்ன பிள்ளை இல்லை, எருமைக்கடா வயசாக போகுது. நல்லா ஒரு இடத்துல உட்காந்து பொறுப்பாக வந்துட்டு வேலை பார்க்குற வழியை பாரு அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு அப்படியே பார்க்குறான், இப்படி நடக்குது இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி மச்சான் நீ கிளம்பு அப்படின்னே. ஏன் உட்காரக்கூடாதுன்னு. இல்லை இது எனக்கு தெரில, இந்த மாதிரி யாராவது வந்தால் ஏதாவது ஆயிரும், நீ போ அப்படின்னே. சரின்ட்டு அவளும் ஒரு லஞ்ச் வரைக்கும் உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கேப் பிடிச்சி அவளை கிளப்பி விட்டுருந்துருப்பீங்க, அவள் வீட்டுக்கு போயிருப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்படின்ட்டு இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்போது உங்கள் ஸ்டேஷனில் இப்போ வந்துட்டு அவள் போயிட்டாளா. நீங்களாம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் உட்காந்துருக்கும்போது இப்படி வந்துட்டு கேட்குறாங்க, மேடம் அப்படின்னோடனே. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, அதாவது உங்கள் ஸ்டேஷனில் இருக்க ஒரு பிசி கேட்குறாரு, மேடம் எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு லீவு தரங்க முடியுமா அப்படின்னோடனே. அப்படி பார்க்குறீங்க, எதுக்கு சார் எதுவும் பிரச்சனையா அப்படின்னே. பிரச்சனைனா 2-3 நாள் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னே. இல்லை மேடம் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னே. என்ன அது அப்படின்னோடனே. இல்லை நம்ம அந்த ஹோட்டலுக்கு போயிருந்தோம்ல அப்படின்னோடனே. ஆமாம், அப்போ கூட அங்கே ஹோட்டலில் அந்த ஹோட்டல் ஓனர் வந்துட்டு நம்மளுக்கு அப்படின்ட்டு அவர் ஒரு நிமிஷம் நிப்பாட்டாரா.
நீங்கள் பார்க்குறீங்க என்னது அப்படின்னே, ஐயோ இல்லை மேடம் அது அப்படி இல்லை, சார் வந்துட்டு அப்படின்னே அவங்களுக்கு புரியுது. சரி ஹோட்டல் ஓனர்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் அப்படின்றனால வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்றனால சாருன்றாங்கன்னே, இல்லை இல்லை நீங்கள் நார்மலாகவே பேசுங்க அப்படின்னே, இல்லை சார் வந்துட்டு நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கூப்பன் மாதிரி தந்தாங்களா அப்படின்னே. அப்போ யோசிச்சு பார்க்குறீங்க என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன் டே வந்துட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி. அதாவது இவங்கெல்லாம் வந்து அன்றைக்கி மிஷன் வந்திருந்தப்போ வந்துட்டு பாதி பேர் வந்துட்டு அந்த வெயிட்டர் அந்த மாதிரி வந்துட்டு ரூம் பாய் ஒர்க்லாம் பண்ணும்போது ரொம்ப அசிங்கப்படுத்திருப்பாங்க. அதெல்லாம் அவரும் பார்த்துருந்துருப்பார். என்னடா இப்படி பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி அவருக்குமே இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு சரி இவங்களாம் வந்துட்டு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு கூப்பன் மாதிரி தந்திருப்பார். எல்லோரும் அவங்க ஃபேமிலியோட ஒன் டே வந்துட்டு ஃபுல்லாக அங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி. இப்போது மார்னிங் 6 உள்ளே வராங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வெக்கேட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருந்துருப்பாங்க. உங்கள் ஸ்டேஷனில் அதாவது அந்த 8 பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருந்துருப்பாரு. அப்போது வந்துட்டு என்னன்னா நீங்கள் போயிருந்துருக்க மாட்டீங்க, அர்ஜுன் போயிருந்துருக்க மாட்டார். மத்தபடி எல்லாருமே வந்துட்டு லைக் ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டு லீவ் கேட்டிருப்பாங்க இப்படி இப்படின்ட்டு. நீங்கள் போங்க போங்க போங்கன்னு சொல்லியிருப்பீங்க. இந்த ஊடையில் கொஞ்ச நாள் அது யாருமே இது பண்ணலை. ஏன்னா அடிக்கடி பிரச்சனை கேஸ் அப்படின்ட்டு அலைஞ்சிட்டே இருந்தனால இது பண்ணல. அப்போது வந்துட்டு இவங்க வீட்டில் வந்துட்டு அப்படி சொல்லியிருப்பார் போல ரொம்ப நாளாக. அவங்க வந்துட்டு வாங்க 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 வாங்கன்ட்டு கேட்டு கேட்டு இப்போ வந்துட்டு இப்படி மேடம் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கு பசங்களுக்கெலாம் லீவ் வருது, அதான் கூப்பிட்டு போகலான்னு அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் அப்படின்னே. நீங்கள் பார்த்துட்டு சரிங்க சார் இதில் என்ன இருக்குது, நீங்கள் சொல்லியிருந்தா முன்னாடி சொல்லியிருந்தா கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம் அப்படின்னே. இல்லை பசங்களுக்கெலாம் அப்போ தான் லீவு அப்படின்னே. சரி சரி நீங்கள் போங்க லீவு தானே எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பீங்க. இப்போ என்னன்னா உங்களுக்கே அது இப்போ தான் ஞாபகம் வருது. ஆமாம்ல அந்த கூப்பன் இருக்கோ நம்ம மறந்தே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நம்ம என்னத்த பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. சரி அந்த கூப்பனை இதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி. ஏன்னா அந்த ஹோட்டலில் நீங்கள் தங்கி இருந்திருப்பீங்களா, அதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்த்துட்டு அந்த கூப்பனை அதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஈவலாக சிரிச்சிட்டு சரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒர்க்கெல்லாம் வந்துட்டு உங்கள் ஒர்க்கை பார்த்துட்ருப்பீங்க. ஒர்க்கை பார்த்து முடிச்சுட்டு இப்படி ஈவினிங் ஆட்டில் வந்துட்டு சௌமிக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கெலாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறீங்க. சௌமி அப்படின்னே, என்னடி அப்படின்னே, நாளைக்கு ஃப்ரீயா அப்படின்னே, எதுக்கு டீன்னே, அது நான் ஒன்று சொல்லுவேன் நீ ஓகேவா இல்லையான்னு மட்டும் சொல்கிறோன்னே. என்ன அது அப்படின்னே, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைலாம் சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு கூப்பன் தந்தார். என்கிட்ட ஒரு கூப்பன் இருக்குது, ஃபேமிலியோடு போய் ஸ்டே பண்ணலான்னு சொன்னார். எனக்கு எங்கள் ஃபேமிலி இருக்குது, நம்ம 2 பேர் போகலாமா அப்படின்னே. மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 32 பல்லு தெரியும் அந்த சைடை வசிரிக்கிறாள என்ன அப்படின்னே. இன்னும் மச்சான் இதெல்லாம் கேள்வியா, நீ வான்னு சொன்னால் தேவி நானே இருக்கிறேங்க, ஆயுசுக்கும் உங்களோட வருவேன், 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு வர மாட்டேன்னா அப்படின்ட்டு அவள் சொல்கிறாள். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னே. இல்லடி தேவி இந்த உயிர் உங்களுடையது, நீங்கள் எங்கள் கூப்பிட்டாலும் உங்களோட வருவேன் அப்படின்னே. ஆஹா அப்படின்னே. அதுக்காண்டி நீங்கள் கண்ட இடத்துக்குலாம் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னொன்னே. என்ன இப்போ தானே தேவிக்கு உயிர்னீங்க அப்படின்னே. தேவி யாரே அப்படின்னு. சரி சரி உருட்டலாம் போதும் பேசாமல் நீ உருட்டின உருட்டுக்கு வண்டியே இல்லாமல் வந்துட்டு ஹோட்டலுக்கு போயிடுவோம் போல் அப்படின்னே. சரி 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 அப்போ நம்ம காலைல போகிறோமா அப்படின்னே. நீ சொல்லு எப்போ போகிற, நாளைக்கு போவோமா நாளைக்கு கழிச்சு போவோமான்னே. நீ எப்போனாலும் கூப்பிடுங்க தேவியாரே அப்படின்னே. சரி நீ சும்மா நிறு. சரி நாளைக்கு போவோமா, நாளைக்கு மார்னிங் அப்படின்னே. மார்னிங்கா அப்படின்னே. எப்போ நீ சொல்லு, நம்ம எப்போ டைமுக்கு உள்ளே போகிறோமோ எப்போ இன் டைம் வைக்கிறோமோ அப்போ தான் வந்துட்டு வெக்கேட் ஆகிட்டு வெளியே வர முடியும் அப்படின்னு. ஆஹா சரி மச்சான் ஒரு அப்போனா நம்ம காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு. ஏன்டி அப்படின்னு. ஏய் 5 ஸ்டார் ஹோட்டல் ரீ அப்படின்னு. அசிங்கமாக பண்ணாத அப்படின்னு. உனக்கு தோணலையா அப்படின்னு.
நீ சொல்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுது. சரி வா போகலாம், காலையிலே வரலாம், சீக்கிரமாக நம்ம போயிட்டு இது பண்ணிடலான்னே. சரி மச்சான் அப்படின்னே. நம்ம அங்கே போயிட்டு இண்டிகேட் பண்ணணுமா என்னன்னு தெரிலையே, சரி இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு நான் கேட்டுட்டு நான் இது பண்ணுறேன் அப்படின்னே. சரி அப்படின்ட்டு சரி அவள் வந்துட்டு நான் நல்லா அழகான ட்ரெஸ் எடுத்துக்கிறேன்னே. பைத்தியக்காரி, உள்ள ஹோட்டலுக்குள்ளே போய் உட்கார போகிறதுக்கு எதுக்குடி அழகான ட்ரெஸ்ஸு அப்படின்னே. உனக்கு அதெல்லாம் புரியாதுன்னே. சரி அப்படின்னே. நீ அழகான ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணுன்னே. என்கிட்ட இது அழகான ட்ரெஸ்ஸு அப்படின்னே. சரி எதையாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணுன்னே. இல்லையா ட்ரெஸ்ஸு, அப்போ ட்ரெஸ் எடுக்க போகலாமா அப்படின்னே. அடி பாவி, ஹோட்டலில் தங்க போகிறதுக்காண்டி ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னே. அதெல்லாம் வந்துட்டு நீ இது பண்ணக்கூடாதுன்னே. ஏய் வச்சுருக்கேன் அப்படின்னே. சரி சரி அப்போ நம்ம நாளைக்கு நீ மாதம் வான்னே. சரி மாதம் வரேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிட்டீங்க. அவள் வந்துட்டு கடந்துக்கிட்டு குதிக்கிறா. எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு சரின்ட்டு இளமாறனுக்கு கால் பண்ணுறீங்க. இளமாறன் என்ன பண்ணோன்னே, சொல்லுங்கள் மேடம்னே, இப்படி அன்றைக்கி 5 ஸ்டார் ஹோட்டல் போயிருந்தீங்களா அப்படின்னே. எங்கே மேடம்னே. இல்லை இப்படி பேரடைஸ் போயிருந்தீங்களா அந்த கூப்பனை வச்சு அப்படின்னே. ஆமாம் நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம் அப்படின்னே. சரி கூப்பன் வச்சுருக்கோன்றதுக்காண்டி ஃபஸ்ட்டே போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, இல்லை அப்போயே போய் இது பண்ணிங்களான்னே. இல்லை மேடம், நாங்கள் அப்பயே தான் வந்துட்டு போய் கூப்பன் காமிச்சா அவங்க உள்ள ரூம் அலாட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னே. ஓகே ஃபைன் நானே. ஏன் மேம் நீங்கள் போகிறீங்களான்னே. ஆமாம் நாளைக்கு போகலாமான்னு இருக்கேன் அப்படின்னே. என்ன மேடம் திடீர்னு அப்படின்னே. இல்லை அந்த சும்மா அந்த கூப்பன் இருக்கே அப்படின்றது அப்படின்னே. அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன பார்க்குறீங்கன்னு. இல்லை தப்பாக நினச்சிக்க மாட்டேங்களா அப்படின்னே. சொல்லுங்கள் அப்படின்னே. இல்லை டிப்பிக்கல் நீங்கள் தானே அந்த ஹோட்டலுக்கு ஓனர் அப்படின்னே. அப்படின்ட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் இது பண்ணுறீங்க. உண்மை தானே, டிப்பிக்கலி நீங்களும் ஒன் ஆஃப் த ஓனர் தானே அப்படின்னே. அப்புறம் எதுக்கு அப்படின்னே. ஏன் ஓனர்லாம் கூப்பன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னே. இல்லை அப்படி சொல்லலன்னே. ஏன் நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்றீங்களான்னே. இல்லை அது நம்ம அன்றைக்கி பண்ணதுக்கு அப்படின்னே. அதே தான் நம்ம பண்ணதுக்கு ஒரு இது. நாளைக்கு போயிட்டு சும்மா சரி அப்படி என்ன தான் இருக்குன்னு சுற்றி பார்ப்போமே அப்படின்ட்டு தான். அன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்கலன்னொடனே சரிங்க மேடம் அது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரா. சரி பதறாதீங்க, சும்மா அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு. ஓகே மேடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னே. மேடம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே. உண்மையாலே வரணுன்னே. மேடம் பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்கள் ஹோட்டல்னு பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்கன்னே. என் ஹோட்டல்னு இது பண்ணாதீங்க அப்படின்னே. மேடம் சூப்பராக இருந்துச்சு, சாப்பாடுலேருந்து எல்லாமே செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு. எப்படி சர்வீஸில் இருந்துச்சு மேம். சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணுறீங்க. காலை கட் பண்ணி முடிச்சு கொஞ்சம் நேரம் போய் லைக் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு இப்படி சௌமி ஃபோன் பண்ணுறா. என்னது இவ்வளவுக்கு நம்மளுக்கு பண்ணுறா, ஒருவேளை நாளைக்கு பிஸியாக இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்ல மச்சான் அப்படின்னே. இப்போ தான் ஞாபகம் வருது, நல்லா ஒரு 4 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னே. நீங்கள் பார்க்குறீங்க எதுக்குடி, ஒரு நாள் தான் ஸ்டே பண்ண விடுவாங்க, அந்த டைம் முடிஞ்சோடனே அப்படியே துரத்தி விட்ருவாங்க அப்படின்னே. அப்படி இல்லடி அப்படின்னே. என்ன அப்படின்னே. இல்லை அல்பத்தனமாக நினச்சிக்க மாட்டேல நீ அப்படின்னே. என்னது அப்படின்னே. இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலு, ரூமெல்லாம் செம்மையாக இருக்கும். சரி அதுக்கும் ட்ரெஸ்ஸுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னே. அது நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணி நீ இப்படி ஒரு மாதிரி இழுக்கிறோன்னே. நான் இழுக்கல, நார்மலாக தான் கேட்குறேன் அப்படின்னே. ஓ சரி அப்படின்ட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமா அப்படின்னே. உங்களுக்கு இந்த ஐடியா ஒரு மாதிரி நல்லா இருக்குது, பண்ணலாமே அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்களா. பண்ணலாமா பண்ணலாமே அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு சரி நான் ட்ரெஸ் என்ன இருக்குன்னு பார்க்குறேன்னே. சரி இரு நானும் அப்படியே பார்க்குறேன், லைனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு வீடியோ கால் வந்துட்டு ஆன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி பார்க்குறீங்க. உங்ககிட்ட என்னன்னா லைக் ஒரு மாதிரி மாடர்ன் அவுட்ஃபிட், வெஸ்டர்ன் அவுட்ஃபிட். ஏன்னா இங்கே இருக்கும்போது அகாடமியில் இருக்கும்போது நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குமா. ஸோ அப்போல்லாம் அதாவது மீட்டிங் இந்த மாதிரிலாம் போடும்போது யூனிஃபார்ம்ஸ் இருக்கும். அதை விட்டுட்டு கொஞ்சம்
சில செலப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருந்துருப்பீங்க. ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வச்சுருந்துருப்பீங்க. லைக் ஜீன்ஸ் மாடல், ஜீன்ஸ் டிஷர்ட்ஸு இல்லை டாப்ஸு, அந்த மாதிரி ஷர்ட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருந்துருப்பீங்களா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, ஒரு ஒரு 4-5 செட்டு அந்த மாதிரி வச்சுருந்துருப்பீங்க. லைக் வெளியே போகிறதுக்கு தான் வந்துட்டு உங்ககிட்ட எதுவுமே இருக்காதுன்றதுக்கான தான் வந்துட்டு சாரீ வந்துட்டு ஜங்குக்கு வாங்கி கொடுத்துருந்துருப்பாரா. ஸோ நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸஸ் பார்க்குறீங்க, ஒரு 4 செட்டு இருக்குது. சரி இது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ட்ரெஸ்ஸு நீங்கள் பார்க்குறீங்க. இது எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னொடனே ஓகே நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது, நீ வா மச்சான் நான் பார்த்துக்கலாம், நம்ம அங்கே ஃபில்ட்ரு போட்டு எல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னே. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணிட்டு காலைல நல்லா படுத்துக்கிட்டீங்க. காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு டக்கு 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 டக்குன்னு கிளம்பி ஒரு 7 மணிக்கெலாம் நீங்கள் கிளம்பி முடிச்சிட்டிங்க. 1 மணி நேரம் தான். டக்குன்னு போனீங்க, குளிச்சிங்க, ட்ரெஸ்ஸை போட்டிங்க, அவ்வளோதான். டக்குன்னு வந்துட்டு இது பண்ணிட்டீங்க. அப்புறம் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு சௌமி பார்த்தா அவள் வந்துட்டு பர்ஃபெக்டாக கிளம்பியிருக்கா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவள் வீட்டு வாசலில் போய் பார்க்குறீங்க, வாசலில் பேக்கோடு நிற்கிறா. நீங்கள் பார்க்குறீங்க, அடியே சண்டாளி அப்படின்னே. என்ன அப்படின்னே, இல்லை அது என்ன சொல்கிறது, வேலைக்கு போகணும்னா கெஞ்சணும் காலில் விழுந்து, எம்மா 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 எந்திரிமா 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 வேலைக்கு போமானோடனே. அப்போல்லாம் போக மாட்டேன் எந்திரிக்க மாட்டேன்னுட்டு. இல்லை மச்சான் அதெல்லாம் வந்துட்டு அது 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 என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அப்படின்னு இருக்கும். வேலை பார்க்கணும் அப்படின்னே. அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கார் வேறு இருப்பார் அப்படின்னே. சரி இப்போ இங்கே இருக்க மாட்டாரா அப்படின்னே. இங்கே எதுக்கு இருக்க மாட்டார், இங்கே இருப்பார் அப்படின்னே. இதுவும் அவரோட தானே, இப்போ இங்கே வரும்போது மட்டும் உங்களுக்கு அப்படின்னு இருக்கா அப்படின்னே. என்ன ஓ நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணி காட்டுறீங்களா நீங்கள் பணக்காரங்க அப்படின்றத அப்படின்னே. சி கருமா நான் அப்படிலாம் காட்டுவேன், நான் சொல்கிறேன் அப்படின்னே. இருக்காது, எனக்கு இந்த விஷயத்தில் வெக்கமானமே இருக்காது. வா வா வண்டிடு வேகமாக போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னே. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கே போயிட்டு இது பண்ணுறீங்க. போயிட்டு நீங்கள் ரிசப்ஷனில் வந்துட்டு இப்படி கார்டு கொடுக்குறீங்க. அங்கே வந்துட்டு இருக்கவங்க பார்த்துட்டு ஒரு நிமிஷம் உங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி குட் மார்னிங் மேடம் அப்படின்றாங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படின்னோடனே சரி இந்தாங்க மேடம் ரூம் கீ அப்படின்ட்டு நீங்கள் ரூம் கீயை வந்துட்டு வாங்குறீங்க. பார்த்தா என்ன மச்சான் மரியாதைலாம் பலமாக இருக்குது, என்ன ஓனர் பொண்டாட்டின்றனாலையா அப்படின்னோடனே. அப்படிலாம் இருக்காது, எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னே. ஏய் அந்த குட் மார்னிங்லேயே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உனக்கு தெரியலையா அப்படின்னே. அதெல்லாம் இல்லை, நீ வாட்டுக்கு ஏதாவது நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்காண்டி தான் சொல்லியிருக்காங்க. இவர்கிட்ட சொன்னால் ஓகே கலாச்சி தள்ளுவான்ட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரூம் கீயோட நம்பர் பார்க்குறீங்க. அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி டீப் பிரெத் எடுத்துட்டீங்க அந்த இதை பார்க்கும்போது. என்னன்னா 902 அங்கே மேல் ஃப்ளோரு அதை தந்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வா அப்படின்ட்டு உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி லைட்டாக ஷையாக இருக்குது, லைட்டாக ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருக்கா. அந்த ரூம் கீழே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி அப்படின்னே. இந்த வா இந்த ஃப்ளோர் ஒன்று 901னா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் லாஸ்ட்டு ஃப்ளோரு. என்னடி ரூமே இல்லாத மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க அப்படின்னே. தெரில வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே இல்லை. அதாவது இது வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கான ஃப்ளோர் அப்படின்னு சொன்னால் உங்கள் பொண்டாட்டின்றனால தங்க விட்ருக்காருன்ட்டு ஏதாவது சொல்லுவான்ட்டு நீங்கள் எதுவுமே சொல்லிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு லிஃப்ட்டில் ஏறுறீங்க. லிஃப்ட்டில் ஏறி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா 902ன்னு போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் அன்றைக்கி இருந்தது 901. சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த ரூம் இது பண்ணி கார்டை இது பண்ணி அக்சஸ் பண்ணி உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் இந்த ரூமை பார்த்தோன்னே விழுத்தேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்காளா. நீங்களும் அதை பார்த்துட்டு உங்களுக்குமே லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவ சிரிக்கிறா அதெல்லாம் பார்த்துட்டு சுற்றி இருக்க இடத்த பார்த்தா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவர் கூட இருக்கும்போது உங்களுக்கு பயத்தில் ஒரு மாதிரி ஆக்வர்டில் நர்வஸ்னஸில் வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு சுற்றியே பார்த்துருக்க மாட்டீங்களா. இப்போ பார்த்தா அந்த பெட்டில் வந்துட்டு அன்னப்பறவைலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படி
ஒரு மாதிரி அதெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கீங்களா. அதுக்கப்புறம் சரி மச்சான் சரி வா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னே, என்ன பண்ணுறோன்னே லக்கேஜை வச்சுட்டு கீழே போய் சோறு தின்ன போகிறோன்னே, சரி வா எப்படி பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே சும்மா ஒரு பேம்ப்ளெட் மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்தா அப்படி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு 8க்கு தான் ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருக்கு. இன்னும் 8க்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. சரி நம்ம உடனே போக வேணாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலான்னொடனே, கொஞ்சம் நேரம் கழிச்சு போனால் தீந்துடும் அப்படின்னோடனே, என்னடி இப்படி பண்ணுற அப்படின்னே, அதெல்லாம் கிடையாது வந்துட்டோம் இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னோடனே, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது 8 ஆனோடனே வந்துட்டு கரெக்டாக டான்னு பெல் அடித்த மாதிரி வந்துட்டு ரூமை விட்டு தரன்னு உங்களை இழுத்துட்டு வரேன். நீங்கள் பார்க்குறீங்க டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறீ அப்படின்னோடனே, ஓ நீங்கள் இந்த ஹோட்டல் ஓனருன்ற அதை ஃப்ளெக்ஸ் பண்ணி காட்டணுன்றதுக்காண்டி டீசெண்டாக பிஹேவ் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு, ஐயாச்சி வா 2 பேரும் ஓடுவோம் வா வா தரன்னு ஓடுவோன்ட்டு நீங்கள் அவளை இழுத்துட்டு போகிறீங்களா. சரி சரி சும்மா சொன்னேன் ஓ இதுக்கெலாம் என்னால் ஈடு கொடுத்து ஓட முடியாதுன்னே. ஆஹா அப்போ ஒத்துக்கிறியா குட்டைன்றத அப்படின்னே, இல்லை முடியாது அப்படின்னே, குட்டை அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேல நீ அப்படின்னே, சரி வா 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 அப்படின்னோடனே அதுக்கப்புறம் லிஃப்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கீழே போயிட்டு பார்க்குறீங்க பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. அப்படியே பார்க்குறீங்க பார்த்தா நிறைய வெரைட்டி இருக்குது. நானும் 2 பேரும் வாயை பழந்து பார்க்குறீங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சரி சரி மச்சான் 5 ஸ்டார் ஹோட்டலில் கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு, சரி சரி அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே கிளாஸியாக அப்படியே பிஹேவ் பண்ணுற மாதிரி வந்துட்டு நல்லா கிறுக்கு மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படி எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம், அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களை ஃபோட்டோ எடுக்கிற மச்சான் போஸ் கொடு அப்படின்னே, நீங்களும் அப்படி இப்படின்ட்டு அந்த பிளேட்டு தர்ற மாதிரி வந்துட்டு போஸ் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் மச்சான் என்னை ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதையும் ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரின்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோ அதாவது ஃபுட் பிளேட்டையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரின்ட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சு பார்த்தா டேஸ்ட்டு சும்மா அழுது. அப்போது வந்துட்டு என்னன்னா அங்கே வந்துட்டு அந்த கவுண்டரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குமா. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் தான் எடுத்துப்பீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்ல. அங்கே வந்துட்டு மழுங்க சாப்பிட்டு அதனால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ்லாம் எடுத்துப்பீங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கு மச்சான் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குடி இதான் தின்னேன் பாரு அதுக்கு முன்னாடி அப்பா மழுன்ட்டு சாப்பிட்ட மாதிரியே இல்லை. சும்மா சாப்பிட்டா சுருன்னு உச்சந்தலைக்கு கேறணுன்னே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வா அடுத்து போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு எப்பயும் போல் அந்த சாப்பிட்ட வந்துட்டு பிளேட்டை அழகாக வந்துட்டு அடுக்கி வச்சுட்டு இது பண்ணுறீங்களே, என்னடி அப்படின்னே, அது தப்பு அப்படின்னே, ஆனால் பரவாயில்ல இந்த ஹோட்டல் ஓனர் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னே, சும்மா இரு நீ வாய மூடு நீ அப்போ நான் அப்படியே போயிடுவேன் ஹோட்டலும் வேணாம் ஒரு மயிர் வேணான்ட்டு அப்படியே போயிடுவேன் அப்படின்னே, வாய மூடு அப்படின்னு, என்ன அப்படின்னு, இங்கே வந்துட்டு அசிங்கமாக கெட்ட வார்த்தை பேசுகிறோன்னே, எது கெட்ட வார்த்தை உனக்கு இப்போ அசிங்கமாக இருக்கா, இல்லைன்னா என்ன சொல்லுவேன் எடுத்தோடனே வந்துட்டு ஏதாவது ஹாய்லாம் எங்களுக்கு சொல்ல வராது, ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை போட்டு சொன்னால் தான் அது நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குன்னு சொல்கிற நாய் நீ, உனக்கு கெட்ட வார்த்தை பசங்கமாக தெரியுதா அப்படின்னு. நான் வந்துட்டு உங்களை மாதிரிலாம் இல்லை, நான் இடம் பொருள் ஏவெல்லாம் பார்ப்பேன்னொடனே நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு சுற்றி பார்க்குறீங்க. லைக் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே ரூமுக்கு போக வேணாம் அப்படின்ட்டு அப்படி சுற்றி பார்க்கணும் நிறைய ஏரியா இருக்குது மச்சான் செம்மையாக இருக்கும் மச்சான். என்ன பண்ணலான்ட்டு இப்படி சுற்றி பார்க்கும்போது நிறையா இது இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு இருக்கா நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படின்ட்டு, உனக்கு தெரியுமா இங்கே தான்ட்டு நீங்கள் சொல்லலை, இங்கெல்லாம் அங்கே நாங்கள் எங்களுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு, ஆனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியல, நாங்கள் ஒர்க்கில் இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஓஹோன்ட்டு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்கும்போது நிறைய இடம் இருக்குது. அப்போ வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சரி மச்சான் ரூம் போகலாம் அப்படின்னோடனே, எதுக்குடி அப்படின்னே, வந்தது எதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, எதுக்கு ஃபோட்டோ எடுக்க தானே வந்தோம் அப்படின்னோடனே, ஆமாம் வா போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வா அப்படின்ட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு எக்ஸைட்டாக இருக்கீங்க ஃபோட்டோ எடுக்கணுமே அப்படின்ட்டு நீங்கள் தான் ஃபோட்டோ பைத்தியமாச்சு, அதனால் வந்துட்டு வேகமாக வந்துட்டு ரூமுக்கு போகிறீங்க. அப்புறம் ரூமுக்கு போயிட்டு இப்படி சரி எந்த ட்ரெஸ் எடுக்கலாம் இதுவா அப்படின்னே, சரி இது எடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா
அந்த ட்ரெஸ் போட்டு அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் போட்டு அந்த பெட்டு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி அழகாக இருக்குது. பெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பால்கனி, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு லைட் செட்டப் அழகாக இருக்கோ அங்கங்கே பாத்ரூமில் கூட ஒரு ஃபோட்டோ, அந்த இடத்துல லைட் செட்டப் நல்லாயிருக்கு, இங்கே ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. சார்ஜ் தீருதா மறுபடியும் பவர் பேங்க்கோடு சுற்றிட்டே நின்று ஏன்னா அவள் ஃபோனில் மட்டும்தான் ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் அவள் ஃபோனில் பவர் பேங்க் அவள் பிடிச்சிட்டு இப்படியே நின்றுட்டு இப்படி எடுத்துகிட்டு இருக்கா, ட்ரைபாட் வச்சு எடுக்கிறா. நம்ம இது இருக்கும்ல செல்ஃபி ஸ்டிக்கில் வந்துட்டு கீழே ஸ்டாண்டு மாதிரி இருக்கும்ல, அதுலலாம் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கா. ஒரு வழியாக அப்படியே எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் டர்ன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு அவள் டர்னு. அவள் வந்து மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டடடன்ட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் எடுத்து முடிச்சுட்டு அப்பாடான்ட்டு படுக்குறீங்க. லன்ச் டைமே ஆயிடுச்சு. என்னடா கோழி கூவிடுச்சு அதுக்குள்ளேயுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சரி இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் லன்ச் ஸ்டார்ட் ஆயிரும், சரி போகலாம் அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் இப்போ வந்துட்டு அந்த ட்ரெஸ் வந்துட்டு வேறு ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கோடனே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல அப்படின்னே ஆமாம் காலைல போட்டதாட்டு இந்த ட்ரெஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணுறீங்களா. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வெளில வா போகலாம் அப்படின்னே சரி அப்படின்ட்டு இது பண்ணும்போது அப்போ சொல்கிறான் மச்சான் அப்படின்னே என்ன அப்படின்னே அது எத்தனை பேர் இங்கே வந்திருப்பாங்க, எல்லோரும் வந்துட்டு ஹனிமூனுக்கு அப்படி இப்படின்ட்டு கப்புள்ஸாக வந்திருப்பாங்க. உன் நேரமும் என் நேரத்தையும் பாரு, கிரகம் வந்துட்டு 2 பேரும் ஒன்றா வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது, என்னடா நானும் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த நாள் ஞாபகம் வருது. ஏன்னா நீங்களும் இங்கே அவரோட தானே இருந்திருப்பீங்க, ஸோ பக்கத்து ரூமில். ஸோ அதனால் வந்துட்டு ஆமாம் நம்மளுக்கு இறக்கம் அப்படின்னோடனே என்ன பண்ண அப்படின்னோடனே 2 பேர் சிங்கிளாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் இன்னும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. நான் வந்துட்டு சிங்கிளாக இருந்தே சாகுறேன், நீ ஏண்டா கல்யாணம் பண்ணுன்ற நிலைமையில இருக்க அப்படின்னோடனே சரிவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த சுச்சுவேஷன்லேருந்து சமாளிக்கணும். அவள் கொஞ்சம் மூஞ்சி மாறினா கூட கண்டுபிடிச்சிருவான்றதுக்காண்டி நீங்கள் அப்படியே வந்துட்டு சமாளித்து இது பண்ணும்போது வந்துட்டு இவன் என்ன பண்ணுவா, அப்படியே டக்குன்னு வந்துட்டு கதவை திறந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வெளில போவீங்க, அடுத்து பின்னாடி வந்துட்டு கதவை மட்டும் டக்குன்னு அப்படியே செவுத்து பக்கத்தில் வந்துட்டு அப்படியே வாசலில் பின் பண்ணுவாள் அவங்கள. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பைத்தியக்காரி என்னடி பண்ணுறோன்னே இல்லை யோசித்து பார்த்தேன், இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் நடக்காதுல்ல அப்படின்னே நினப்பு தான். இதுக்கெல்லாம் வந்துட்டு கனவுல கூட நம்ம நினச்சி பார்க்க முடியாது, வா அப்படின்னோடனே அதுவும் கரெக்டு தான், சரி வா இந்த மாதிரி ஹோட்டல்லாம் கூட தான் நான் தங்கணும்னு என் தலையில் எழுதியிருக்கு அப்படின்ட்டு அவள் சொல்கிறாளா. ஆமாம் ஆனால் நியாயம் வேணாம் அப்படின்னே என்ன அப்படின்னே நீ எங்கே இருக்க நான் எங்கே இருக்கேன், நீ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன், 2 பேருக்கு ஒரு ஃப்ளோர் டிஃப்ரெண்ட்டில் இருக்கும், நீ வந்துட்டு என்னை பின் பண்ணுற மூஞ்ச பாரு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை தள்ளி விட்றீங்களா. நீ மூடு, நீ வந்து நெட்டையாக வளர்ந்தது ஏன் தப்பானோடனே நீ குட்டையாக பிறந்தது அப்படின்னோடனே சரி மூடு அப்படின்னோடனே சரின்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேர் இது பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அவள் புலம்பிகிட்டே போகிறாளா. அவள் போகிறவளே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, யார் அவள் பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு நீங்கள் பின் பண்ணிடுவீங்க. பின் பண்ணுறதுனா இப்படி பண்ணணும், அதை விட்டுவிட்டு இடுப்புக்கிட்ட நின்றுட்டு நீங்களாம் பின் பண்ணுறியாக்க வச்சுப்ப அப்படின்னு சொல்கிறீங்களா. நீ மூடு, நீ நெட்டையாக வாழ்ந்தேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டு அவள் வாட்டுக்கு போகிறா. கடுப்பாயிட்டு போகிறாளா, என்ன கடுப்பாயிட்டியான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வெறியாயிட்டே இருக்கீங்களா. ஆனால் நினச்சி பாரு, நீ நான்லாம் பின் பண்ணிக்கிறோன்னு கனவுலையாடி கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறாளா. என்ன பண்ண, நம்ம தலையில் அப்படி எழுதியிருக்கு, நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னோடனே என்ன பண்ண கரெக்டு தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டு இப்படி போயிட்டே இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு இந்த காரிடார் கடந்து லிஃப்ட்டில் ஏறுறீங்க, பார்த்தா 901 ரூம் கதவு திறக்குது. பார்த்தா ஜங்குக்குள்ளேருந்து வெளியே வராரு. அப்படியே பார்த்துட்டு என் வாழ்க்கையில் நான் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பிக்காளி பிள்ளையோ பண்ணி முடிச்சிடுறாளே அப்படின்ட்டு அவர் என்னன்னா அந்த பார்த்துருப்பார், அந்த பின் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பார். என் வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்குமானே தெரில, இவ இருக்கிற வரைக்கும் நடக்குமான்னு தெரில, இவ கூடலாம் பண்ணுறா ஏன் கூட பண்ண மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. என்ன இருக்கும் அப்படின்னா சௌமி இப்படி சொல்லியிருப்பா, அப்படி நீங்கள் சொன்ன உடனே வந்துட்டு சௌமி வந்துட்டு ஜங்குக்கு கால் பண்ணி நாங்கள் இப்படி உங்கள் ஹோட்டல் வர போகிறோமே என்னமோ கூப்பன்லாம் கொடுத்தீங்களாம்ல அப்படின்னு. ஆமாம்
அதுக்கு எதுக்கு நீ வர அப்படின்னு அவள் வந்துட்டு சொன்னான், எனக்கு எது ஃபேமிலி இருக்குது, வா நம்ம 2 பேரும் போயிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்ட, நானும் அவ்வளோ வர போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வேர்ப்பேற்றதுக்காண்டி இதோடனே ஜங்குக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன ஃபேமிலி இல்லையா அப்படின்னே, என்ன ஃபேமிலி இல்லையா அப்படின்ட்டு இவள் கேட்குறாளா, இல்லை நீ தானே சொன்ன ஃபேமிலி இல்லைன்னு. ஆமாம் அவளுக்கு இங்கே ஃபேமிலி இருக்குது அப்படின்னு. நான் இருக்கேன்ல அப்படின்னு. நீங்கள் ஃபேமிலியா, எப்போலேருந்து இது சொல்லவே இல்லை பாஸ். பாஸ் நீங்கள் எனக்கு பாஸ் தான், அவளுக்கு ஃபேமிலிலாம் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு மண்டையில் அடிபட்ட மாதிரி எதாவது சொல்லி தெரியாதுங்க அப்படின்னு. என்ன அப்படின்னு. என்ன பாஸ் ரொம்ப அப்படியே டெல்லுவில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் டெல்லுலுவை கொஞ்சோன்னு குறைச்சிக்கோங்க. ஒரு நாள் டேட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே மிதக்கக்கூடாது. இப்போ தானே ஒரு அடி எடுத்து வச்சுருக்கீங்க, இன்னும் நல்லா பல படி இருக்குது, ஏறுறதுக்கு நிறைய நாள் ஆகும். அது வரைக்கும் இப்படி தான் நிலமை. அது வரைக்கும் நான் தான் எல்லாம், இனிமேல் நான் தான் எல்லாம் அப்படின்றாலா. அப்படி ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கும். போய்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காலை கட் பண்ணியிருப்பாரு. என்ன வெறி ஆகிட்டாரா அப்படின்ட்டு, என்ன இன்னும் கொஞ்சம் நாள் வெறுப்பித்தலான்னு பார்த்தா அந்த ஆளோட காலை கட் பண்ணிட்டாருன்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கும். அதனால தான் வந்துட்டு இவ சொன்னோடனே சரி நம்ம பேசலாமா, சரிவா அங்கே போய் உட்காந்து அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்படி என் கூட இல்லாமல் இவ கூட வந்து இவ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அன்னைக்கு என் கூட ரூமில் இருந்தப்போ மட்டும் இப்படி ஆக்வர்டாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு இந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தாலே இப்போ என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்காண்டி தான் வந்துட்டு 901 ரூம்லேயே உட்காந்துருந்துருப்பார். அதனால தான் உங்களுக்கு 902 ரூம் வந்திருக்கும். அப்படியே இதெல்லாம் இந்த காட்சியெல்லாம் பார்க்குறாரு. என்னடா இது, நான் பண்ண வேண்டியது அந்த பொம்பளை பிள்ளை பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. முன்னாடி தைரியம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ என்னதுன்னா அவள் ஒத்து வர மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, நீதான்டா அப்படின்ட்டு அவரே வந்துட்டு காரி துப்பிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்படின்ட்டு சரி அவள் போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விட்டுட்டார். மறுபடியும் ரூம்குள்ளே போயிட்டார். இவருக்கு வந்துட்டு இங்கேயே ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கேயே தான் உட்காந்து ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ நீங்கள் கீழே போகிறீங்க பார்த்தா நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. லைக் சைனீஸ் இருக்குது, காண்டினென்டல் இருக்குது, என்ன வெரைட்டி வேணுமோ எல்லாத்துலேயும் இருக்கா. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மச்சான் நான் பாதி நீ பாதி எப்பயும் போல தான், ஆனால் இங்கே கொஞ்சம் டீசெண்டாக சாப்பிட்ணும் அப்படின்னே சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் அதெல்லாம் வந்துட்டு பாதியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவகிட்டேருந்து ஒரு வாய் அப்படியே இங்கேருந்து ஒரு வாய் அப்படின்ட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரீங்க. லைக் பயங்கர ஃபுல்லிங்காக இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயும் டேஸ்ட் பண்ணிட்டீங்க எப்படி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. டெசர்ட்லாம் பார்த்திங்க நிறைய டெசர்ட் இருக்குது. எல்லா டெசர்ட்லேயும் வந்துட்டு கேக்ஸ் இருக்குது, அப்புறம் ஜூஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு ஷார்ட் அந்த சைஸில் ரொம்ப குட்டியான சைஸில் வந்துட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் அப்படி பார்க்குறீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கழுத்தளவுக்கு வந்துட்டு சாப்பிட்டது இருக்கா. அப்படியே பொறுமையாக 2 பேர் நடந்து வரீங்க. 2 பேர் நடந்து வந்துட்டு அப்படியே ரூம் கதவை திறந்துட்டு பேன்னு போய் படுக்கிறீங்க. படுத்து அப்படியே தூங்கிட்டீங்க. என்ன ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து அப்படியே தூங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ஆப்பில் தான் வந்துட்டு இதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப கீழே வரீங்க. கீழே வரும்போது வந்துட்டு பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியா இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்குது, லைக் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு அங்கேயும் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க. இப்படி செல்ஃபி எடுக்கிறீங்க. அந்த உட்காந்துருக்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்டே உட்காந்துருக்க மாதிரி அப்படி இப்படி நிறைய ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஜங்குக்கு பார்க்குறாரு. அதாவது அங்கிட்டு தள்ளி தான் நின்றுட்டுருப்பார். நீங்கள் வந்துட்டு நல்லா சிரித்து பேசுகிறதெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு பக்கம் கடுப்பாக இருந்தாலும் ஒரு பக்கம் சரி பரவாயில்ல சிரிச்சுட்டு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. நிறையா ஃபோட்டோஸ் எடுக்குவீங்க. அதுக்கப்புறம் செல்ஃபீஸ்லாம் நிறைய எடுப்பீங்களா. அப்படியே பார்க்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் நைட்டு திரும்ப வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு திரும்ப அப்படியே ரூமுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நைட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்க. லைக் அந்த கலர்லாம் இப்போ நைட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல அங்கங்கே நிறைய எடுத்து முடிச்சிட்டிங்க. சும்மா ஃபோட்டோ எடுப்போமேன்ட்டு கண்டமேனிக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு என்ன நைட் ஆகிடுச்சு, சரி தூங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மறுபடியும் நைட்டு போய் படுத்து தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் சரி டைம் ஆகிடுச்சு அப்படின்னோடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பிட்டு வெளியே வந்துடுறீங்க. கிளம்பி வெளியே வந்துட்டு பார்க்குறீங்க, நான் மச்சான் ஒரு நாள் வாழ்க்கை அப்படின்ட்டு நீங்கள் இங்கேருந்து அப்படி பார்க்குறீங்களா. ஆமாம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது மேலே நின்று ஜங்குக்கு பார்க்குறேன். நீங்கள் கீழே நிற்கிறீங்கன்னு தெரியுது, ரொம்ப பொடுசாக தெரியுது. அதுக்கப்புறம் சரி அவங்க போயிட்டாங்க போல் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் வண்டியில் போகிறீங்க. அவருக்குன்னா அந்த வண்டியில் இனிமேல் நான் தான் கால் வைக்கணும், அந்த மாதிரி ஏதாவது நான் ஒரு சம்பவம் பண்ணணும்.
அப்படின்ட்டு அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் சரின்ட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. அதாவது அவளை வீட்டில் இறக்கிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சரி அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஒரு 11 மணிக்கு அப்போலாம் வந்துட்டு நீங்கள் டியூட்டி கிளம்பிட்டீங்க. என்ன தான் இருந்தாலும் கடமை அழைக்கும்ல, ஒரு நாள் லீவ் போடலாம், அதுக்காண்டி அடிக்கடி போட முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு நீங்கள் உங்கள் டியூட்டிக்கு போயிட்டீங்க. இப்படியே தான் வந்துட்டு உங்கள் டேஸ் போய்ட்டுருக்கு. லைக் டியூட்டிக்கு போவீங்க வருவீங்க, டியூட்டிக்கு போவீங்க வருவீங்க. அப்படி இருக்கும்போது இவளுக்கும் அந்த 3 நாள் லீவ் இருக்கும்ல, அப்பப்போ வந்துட்டு ஜங்குக்கு ஃபோன் பண்ணி எடுப்பேற்றுவேன், என்ன பாஸ் அப்படின்னோடனே அவர் வந்து பெருசாக இருக்க மாட்டார், சீப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் கண்டுக்காமல் விட்டுருவார். இந்த சைடு வந்துட்டு நீங்கள் இது பண்ணும்போது ஒரு 1 வீக் அப்படியே தான் போயிருந்திருக்கும். லைக் போவீங்க வருவீங்க போவீங்க வருவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்ப்பீங்க. லைக் அதெல்லாம் இது பண்ணும்போது இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு, இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்டாக வேறு போட்டிருப்பீங்க. உங்கள் இதுலேயும் சரி அவள் இதுலேயும் சரி போஸ்ட்டு போட்டிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருப்பீங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கிட்டையும் போய் காமிச்சிருப்பீங்க, பாருங்கள் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோமே உங்கள் ஹோட்டலில் தான் எடுத்தோம் அப்படின்னோடனே. அதுவும் இல்லாமல் அவள் வந்துட்டு நான் தான் ஃபேமிலின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன் தெரியுமா, ரியல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுவாளா. அவருக்குன்னா கடுப்பாக இருக்கும். ஏன் யானைக்கு ஒரு காலம் வந்தால் எனக்கு ஒரு காலம் வரணுன்னே, அந்த காலம் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் வரும், நீங்கள் ட்ரை பண்ணாத வரைக்கும் அது வரவே வராது, அது வரைக்கும் நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாளா. ஹேண்ட் பார்த்துட்டு சிரிப்பார், என்ன ஹேண்ட் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொன்னோன்னே, என்ன பஸ் உண்மையாக தானே சொல்கிறா, அப்போ நீங்கள் ட்ரை பண்ணுற வரைக்கும் அந்த காலம் உங்களுக்கு வரவே வராதுன்ட்டு ஹேனும் சொல்கிறாரு. என்னடா எல்லாம் இப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி காண்டாக இருக்கும். சரி அப்படின்னு இருக்கும்போது வந்துட்டு ஒன் ஃபைன் டே வந்துட்டு நீங்கள் லைக் வீட்டில் ஸ்டேஷன்லாம் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டில் வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு இப்படி கால் வருது. என்னடா யார் அது கால், அது நைட்டு கொஞ்சம் தூங்க போகிற டைம், நீங்கள் போர்வையெல்லாம் விரிச்சிட்டு தூங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வந்துட்டு யார் இதுன்னு பார்த்தா அது இன்றைக்கோட ஸ்டோரியை வந்துட்டு இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு மாதிரி லைக் என்னடா தேவையில்லாத ஆணி மாதிரி இருக்கலாம், ஆனால் வந்துட்டு இது கனெக்ட் பண்ணுறதுக்காக தேவைப்படும். எபிசோடை வந்துட்டு நான் எந்த அளவுக்கு தூக்க கலக்கத்தில் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் பார்த்தா தெரியும், நான் இப்போ தான் பார்க்குறேன். அதாவது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, தேதி சொல்லியிருந்திருப்பேன் அப்படி மே 29 2:57 ஃபெப்ரவரி, ஃப்ரைடேக்கு ஃபெப்ரவரின்னு சொல்லி வச்சுருக்கேன். என்னால் நிதானமே இல்லை. ஸோ இது வந்துட்டு அதான் நான் சொன்ன மாதிரி இது நெக்ஸ்ட்டில் வந்துட்டு கனெக்ட் ஆகும். ஸோ கேளுங்க, நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். இருந்தா பாருங்கள், நல்லா இருந்தா இல்லை கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். பை பை டேஸீஸ்.